அத்தியாயம் 1. முனகல் குரலுடன் ஊஞ்சல் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. அம்மா ஒரு காலை மடக்கி வைத்து ஒரு காலை தொங்க விட்டிருந்தாள். அம்மாவை இந்த காட்சியில் நான் பார்க்கிறேன் என்றால் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று அர்த்தம். நான் செருப்புகளை அதற்கான பிறையில் நுழைத்துவிட்டு உள்ளே நுழைந்தேன். அம்மா நிமிர்ந்தாள். அம்மாவுக்கு முன்பக்க முடியெல்லாம் வெள்ளி கம்பிகளாகிவிட்டது. 2 மூக்கிலும் பேசரிகள். ஒரு கோணத்தில் பார்த்தால் MS சுப்புலட்சுமி. ஆனால் எப்போதும் கைத்தறி புடவை கட்டும் MS, பாடவே வராத MS. வாடிங்க, பானுமதி அம்மா வந்திருந்தா வீட்டுக்கு. புரிந்தது. வழக்கு விசாரணை. இது கீழ்கோர்ட். சில நிமிடங்களிலேயே இங்கே விசாரணை முடிந்து நான் ஜெயித்து விடுவேன். ராத்திரி அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, அண்ணி எல்லோருமாக வட்டமாக உட்கார்ந்து சாப்பிடும்போது இருக்கிறது மேல்கோர்ட். நான் அம்மா அருகில் வந்து குதித்து ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு தரையை 2 கால்களாலும் முந்தி தள்ள, ஏய் போதும், எனக்கு தலையை சுத்தும் என்றாள் அம்மா. தொங்கவிட்ட 2 கால்களுக்கு நடுவில் புடவை உப்பலாக பின்பக்கம் போவதும் ஊஞ்சல் திசை மாறும்போது முன்பக்கம் உப்புவதுமாக இருக்க, என்ன சொல்லு என்றேன். பானுமதியை யாரோ வக்கீலம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போனியா? ஆமா. அவ உன்னை அழைச்சிக்கிட்டு போக சொன்னாளா? இல்ல. பின்ன எதுக்காக அவளை அழைச்சிக்கிட்டு போன? நீ வாழ்ந்து அனுபவிச்சிட்டியா? உனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சா? கல்யாணம் கார்த்தி ஆயிடுச்சா? எனக்காச்சுன்னு எதுக்குடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி வம்ப விலைக்கு வாங்கிக்கிற? இப்ப என்ன வம்ப வாங்கி பத்திரம் பண்ணியிருக்கேன்? இந்த குதர்க்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பானுமதி அவ புருஷனோட சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. புருஷன் பொண்டாட்டிய சேர்த்து வைக்கிறதுக்காக பெரியவங்க மெனக்கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டாச்சேன்னு உன்னை தேடி வந்து தன் கஷ்டத்தை எல்லாம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறத விட்டுட்டு வக்கீலம்மா வீட்டுக்கு ஏன் அழைச்சிக்கிட்டு போன? அப்படியே அழைச்சிக்கிட்டு போனியே. இருமா, மொத்தமா எல்லா கேள்வியையும் மனசுல வச்சுக்க முடியாது, மறந்துடும். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வந்தவளுக்கு ஒரு காஃபி கிடையாதா? அண்ணனும் அண்ணியும் சினிமா போயிருக்காங்க. அப்ப நீ தான் போட்டாகணும். போடேன், முகம் கழுவிட்டு வந்துடுறேன். பஸ்ல ஒருத்தன் என் முகத்திலேயே சிகரெட் ஊதிக்கிட்டு வந்தான். ஒரே நாத்தம். 5 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறம் விசாரணை வச்சுக்கலாமே, ஓகே? என் அம்மாவின் கன்னத்தை வில்லலாக பிடித்து அசைத்து உதட்டில் வைத்துக்கொண்டு ஊஞ்சலை விட்டு குதித்தேன். அறைக்குள் சென்று அலமாரியில் துண்டு எடுத்தேன். கட்டிலில் குப்புறப்படுத்து கால்களை அசைத்தபடி புத்தகம் படித்துக் கொண்டிருந்த சுபத்ரா புத்தகத்திலிருந்து பார்வையை விளக்காமலேயே, பானுமதி அம்மா வந்திருந்தா, 1/2 மணி நேரத்துக்கு ஒரே கூச்சல் என்றாள். நீ வேற ஆரம்பிக்காத, அம்மா ஆரம்பிச்சிட்டா. என்ன புக்? நீ, நான், நிலா. கிட்டே வந்து, இந்த பிரா எப்படி வாங்கின? சுபத்ரா அவசரமாக தோள்பட்டையில் நெகிழ்ந்து வெளியே எட்டி பார்த்த கருப்பு பிராவின் பட்டையை உள்ளே தள்ளிக்கொண்டு, போன மாசம் எல்லாருமா சேர்ந்து ஹோம் லைஃப் எக்ஸிபிஷன் போனப்ப 2 பேரும் தானே வாங்கிக்கிட்டோம் என்றாள். பொய். அப்போது எனக்கு வாங்கி கொண்டது கருப்பு, அவள் வாங்கி கொண்டது வெள்ளை. இந்த டிசைனில் அவளிடம் கருப்பு பிரா கிடையவே கிடையாது. என் நினைவாற்றலை சந்தேகித்து ரிஸ்க் எடுத்து பொய் சொல்கிறாள். விசாரிக்க வேண்டும். ரெகுலராக கல்லூரி போகிறாளா என்று கல்லூரியில் விசாரிக்க வேண்டும். அவள் இல்லாத போது அவளின் உடைகளை, புத்தகங்களை கொஞ்சம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏதாவது லெட்டர் கிட்டர், போட்டோ கீட்டோ கிடைக்கிறதா என்று. கிடைக்கலாம். கொஞ்ச நாட்களாக லேசான மாற்றம் தெரிகிறது. இரட்டை பின்னலே பிடிக்காத சுபத்ரா இப்போது அதிகமாக இரட்டை பின்னல் தான் போட்டுக்கொள்கிறாள். சுபத்ரா டார்லிங், உன் முகத்துக்கு இரட்டை பின்னல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்சரஸ் மாதிரி தெரிகிற. அப்சரஸை பற்றி கேள்வியே பட்டிராத எவனாவது சொல்லி இருக்கலாம். புருவம் ட்வீஸ் செய்து கொள்கிறாள். என் மேக்கப் பாக்ஸில் இருந்து லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கொள்கிறாள். பாத்ரூமில் ரொம்ப நேரம் குளிக்கிறாள். பாடல்கள் முணுமுணுக்கிறாள். ராத்திரி எனக்கு விழிப்பு வரும்போதெல்லாம் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம், வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் என்று புரண்டு படுக்கிறாள். காய்கறிக்காரனுக்கோ அயன் வண்டிக்காரனுக்கோ சில்லறை கொடுக்கும் சமயத்தில் அவளின் கைப்பையில் இருந்து பணம் எடுப்பதுண்டு. அப்போது பல்லவன் பஸ் டிக்கெட்டுகள் கிடக்கும். அவற்றை எடுத்து குப்பை தொட்டியில் நான் தான் போடுவேன். ஆனால் கொஞ்ச நாட்களாக கைப்பை சுத்தமாக இருக்கிறது. பஸ் டிக்கெட்டே இருப்பதில்லை. என்ன அர்த்தம்? பஸ்ஸை விட்டு இறங்கியதும் உடனே கிழித்து போடுகிற புதிய பழக்கம் வந்திருக்க வேண்டும். அல்லது அந்த மிஸ்டர் எக்ஸ் காதலன் தெருமுனை வரைக்கும் தன் வாகனத்தில் கொண்டு வந்து விட வேண்டும். எனக்கு அந்த காதல் தப்பென்று தோன்றவில்லை, தோன்றாது. உண்மையான காதல் தப்பே இல்லை என்கிற அபிப்பிராயம் கொண்டவள் நான். ஆனால் எது உண்மையான காதல் என்பதற்கு சில கோட்பாடுகள் வைத்திருப்பவள். மிஸ்டர் எக்ஸை சந்திக்க வேண்டும். அவன் உண்மையான காதலனா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவரை ஒரு சின்ன படபடப்பு எனக்குள் இருக்கும். சுபத்ராவை நேரடியாக கேட்கலாம். ஆனால் சுபத்ரா ஒரு தங்கை ஸ்தானத்திலேயே இருக்கிறாள். அவளை நான் ஒரு தோழி ஸ்தானத்திற்கு உயர்த்த பலமுறை முயன்றும் தோற்று போய்விட்டேன். இயற்கையாக அமைய வேண்டும். பவானி என்கிற என் தோழியும் அவளுடைய அக்கா புவனாவும் பழகும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். அக்கா தங்கை என்கிற உறவுக்கான மரியாதையை எல்லாம் தூக்கி தூர போட்டுவிட்டு தோழிகளாக பேசுவார்கள். ஒளிவு மறைவே இருக்காது.
எல்லாம் எல்லாம் பேசுவார்கள். நானும் எல்லாம் பேசுவேன் பவானியிடம், எல்லாம் பேச விரும்புவேன் சுபத்ராவிடம். ஆனால் அவள் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஏண்டி சுபி, பஸ்ல தானே நீயும் போற, யாராவது உன் இடுப்புல கை வச்சிருக்கானா? சீச்சி, என்னக்கா இப்படியெல்லாம் கேட்குற? உள்பாவடைய இவ்வளவு இறுக்கி கட்டாத சுபி. இதுக்கு தான் உன்னை வச்சுக்கிட்டு ட்ரெஸ் பண்றதில்ல. பசங்க நம்மளை சைட் அடிக்கிற மாதிரி நீ பசங்களை சைட் அடிக்கிறதுண்டா சுபி? அம்மா இதை பாரேன், அக்கா என்னென்னவோ கேட்குறா. என்னவோ தெரியவில்லை, சுபத்ராவிடம் நான் நெருங்கி நெருங்கி போவேன், அவள் விலகி விலகி போவாள். ஏன் இப்படி வேஷம் போடுகிறாள் என்று எனக்கு சிரிப்பாக வரும். என் கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயம் அவளிடம் பதில்கள் உண்டு. அதை என்னிடம் சொல்ல மாட்டாள். நெருக்கமான வேறு தோழிகளும் அவளுக்கு இல்லை. இப்போதுதான் ஒரு நெருக்கமான தோழன் கிடைத்திருப்பது போல தெரிகிறது. கேட்க வேண்டும் அவளை. இப்போது கேட்டால், லவ்வா நானா, சி ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசுற என்பாள். ஆதாரத்தோடு தான் கேட்க வேண்டும். நான் துண்டு எடுத்துக்கொண்டு பின்புறம் கிணற்றடிக்கு வந்து நீர் இறைக்க துவங்கினேன். அத்தியாயம் 2. ராத்திரி அனைவரும் கூடத்தில் தரையில் அமர்ந்து அமைதியாய் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். வட்டமாக அமர்ந்திருந்தோம். நடுவில் சாதம், ரசம், குழம்பு, தயிர், உப்பு, ஊறுகாய், தண்ணீர், ஜக்கு என்று எல்லாம் இருந்தது. அவரவர் தேவைக்கு இடது கையால் எடுத்து போட்டுக்கொண்டோம். எனக்கு இப்படி சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும். வேலையும் குறையும். குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க சந்தர்ப்பம் கிடைக்கும். எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு பொது விஷயத்தை தனித்தனியாக சொல்ல அவசியமில்லாமல் அப்போது பேசிக்கொள்ளலாம். அப்பா கைலி மட்டும் கட்டியிருந்தார். வெற்று மார்பில் கொசகொசவென்று ஏராளமான முடி. கழுத்தில் யாரோ ஒரு சாமியார் சொன்னார் என்று செய்து போட்டுக்கொண்ட பவள மாலை. அப்பாவின் மீசையில் ஒரு நாடகத்தனம் இருக்கும். பாதி முறுக்கேறின மாதிரியும் இருக்கும், பாதி முறுக்காத மாதிரியும் இருக்கும். சிகரெட்டில் கருத்த உதடுகள். வீட்டிலேயே சிகரெட் குடிப்பார். பல சமயம் பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பெட்டிக்கடை சென்று கோல்டு பிளே கிங் சைஸ் என்று திருத்தமாக சொல்லி வாங்கி வந்து கொடுத்திருக்கிறோம். செக்ரட்டரியேட்டில் விளம்பர பிரிவில் சொல்லிக் கொள்ளும்படியாக நல்ல உத்தியோகம். காலையில் அரசாங்க கார் வந்து அப்பாவை அழைத்து செல்லும். மாலை கொண்டு வந்து விடும். அப்பா சஃபாரி உடை மட்டும்தான் அணிவார். அநேகமாக எல்லா நிறங்களிலும் வைத்திருக்கிறார். வீட்டில் பேசுவது ரொம்ப குறைவு. அந்த குறைவிலும் ஒரு PS வீரப்பா ஒளிந்திருப்பார். கண்டிப்பதுதான் அதிகமாக இருக்கும். அன்பு செய்தல், திறமை அங்கீகரித்தல், மனம் விட்டு பேசுதல் இதெல்லாம் இருக்காது. டாடி, பேச்சு போட்டியில எனக்கு செகண்ட் பிரைஸ் என்பாள் சுபி. என்ன சுந்தரி, ரசத்துல கொஞ்சம் புளி ஜாஸ்தியா கரைச்சிட்ட போலிருக்கே என்பார் அவர். அப்பா, ஆபீஸ்ல 2 வீலர்ஸ் லோன் தராங்க. TVS 50க்கு லோன் போட்டு சாங்ஷன் ஆயிடுச்சு. நாளைக்கு வண்டி எடுக்கிறேன் என்பான் அண்ணன் மகேந்திரன். சரி, தலை காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு. சலூன் பக்கம் போறதுக்கு நேரம் இல்லையா உனக்கு என்பார் அவர். அப்பா, எங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்குக்காக 3 நாள் பாம்பே அழைச்சிக்கிட்டு போறாங்க. எல்லா செலவும் அவங்களோட தான். போயிட்டு வரட்டுமா என்பேன் நான். நேத்து மவுண்ட் ரோட்ல கைனட்டிக் ஹோண்டா வண்டியில சல்லுன்னு போனேன். யாரோட வண்டி அது என்பார் அவர். என் ஃப்ரெண்டு பவானியோடதுப்பா. ஹிக்கின் பாதம்ஸ் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. அதான். லைசன்ஸ் இல்லாம ஓட்டிக்கிட்டு போற. எவனாச்சும் போலீஸ்காரன் நிறுத்தினா என் பேரை தானே சொல்லுவ. எனக்கு தானே மானம் போகும். விச் ஐ டோன்ட் லைக். புரிஞ்சுதா என்பார் கண்டிப்பாக. சரிப்பா என்பேன். எவ்வளவோ பேச வந்து அவற்றையெல்லாம் அடக்கி கொண்டு. அப்பா ஏன் சதா மற்றவர்களின் குறைபாடுகளையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றும். ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து அதை சொல்லி காட்டுவதில் ஒரு சுகம் இருக்க முடியுமா? அண்ணன் மகேந்திரன் இருக்கிறானே, அவன் ஒரு வாயில்லா பூச்சி. அப்பாவுக்கு முன்னால் பதிலே பேச மாட்டான். அப்பா அந்த பக்கம் போனதும் அம்மாவிடமும் தங்கைகள் எங்களிடமும் எரிந்து விழுவான். ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்டன்ட். எப்போது பார் நெடுக்கு கோடுகள் போட்ட முழுக்கை சட்டைதான், கருப்பு கட்ஷூதான். கனவில் வந்தால் கூட இதே உடையில்தான் எப்போதும் வருகிறான். அண்ணி பரணி கல்யாணமான புதிதில் ரொம்ப ஒட்டுதல். நான், சுபத்ரா, அண்ணி மூவருமாக மொட்டை மாடிக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம். அண்ணி எங்களுக்கு ஈடு கொடுத்து அரட்டை அடிப்பாள். மருதாணி வைத்து விடுவாள். சேர்ந்து உட்கார்ந்து பலகாரம் செய்வோம். அண்ணனோடு வெளியூர் சென்று திரும்பினால் எங்களுக்கு விதவிதமான ஹேர் கிளிப்புகள், வளையல்கள் வாங்கி வருவாள். போக போக கொஞ்சம் விலகிவிட்டாள். ஒரு தையல் மிஷின் வாங்கி கொண்டு சதா அதில் எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறாள். ரகசியமாக அண்ணனிடம் தனி குடித்தனத்திற்கு தூபம் போட்டு கொண்டிருக்கிறாள். அப்பா தயிர் சாதம் சாப்பிட்டு முடித்த பிறகு தண்ணீர் குடித்தார். தட்டு காய்ந்து விடாமல் இருக்க கொஞ்சம் தண்ணீரை தட்டிலும் ஊற்றிவிட்டு கை கழுவ எழுந்திருக்காமல் என்னை பார்த்தார். என்ன ஆச்சு உனக்கு என்றார் திடீரென்று. என்னப்பா, யாரோ எப்படியோ போறாங்க, உனக்கென்ன? புருஷனோட சண்டைன்னு அந்த பானுமதி தான் உங்ககிட்ட வந்து சொன்னாலும் விவாகரத்து வாங்கி தர்றதுல எக்ஸ்பர்ட் வக்கீல், எனக்கு தெரியும்னு சொல்லி பெரிய மனுஷி மாதிரி அழைச்சிக்கிட்டு போயிருக்கியே, திமிர்தானே இது? இல்லப்பா,
பானுமதியோட வாழ்க்கை மேல உள்ள அக்கறை. உங்க எல்லாருக்கும் பானுமதிக்கும் அவ புருஷனுக்கும் சண்டைன்னு மட்டும்தான் தெரியும். என்ன சண்டைன்னு உங்களுக்கு தெரியாது. என்கிட்ட தான் விபரமா சொன்னான். ரொம்ப ரொம்ப கொடுமையெல்லாம் செஞ்சிருக்கான்ப்பா. அவனோட வாழவே பிடிக்கல. ஆனா எங்க அம்மா அப்பா திரும்பி அங்க போக சொல்றாங்கன்னு சொன்னான். அப்புறம்தான் நான் அவளை வக்கீல் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். நீ அவ்வளவு பெரிய மனுஷியான்னு கேக்குறேன். கொடுமைப்படுத்துறாங்களாம். ஒரு சின்ன பிரச்சனைய உங்க வர்க்கம் பூத கண்ணாடி வச்சு பார்த்து குமுறும். விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. சரிப்பா, 2 பேரும் விட்டு கொடுக்க வேணாமா? இத பாரு, வாக்குவாதம் செஞ்ச எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். படிச்ச, வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட, சரின்னே வெளியில 4 இடத்துக்கு தனியா போயிட்டு வரதால உலகமே உனக்கு தெரிஞ்சிட்டதா குதிக்காத என்று விட்டு எழுந்து சென்றார் அப்பா. ஏண்டி வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற என்றாள் அம்மா. தயிர் போட்டுக்கோ. நான் கோபமாக தட்டை தள்ளி வைத்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு அறைக்குள் வந்து கட்டிலில் விழுந்தேன். 22 வயதாகிறது எனக்கு. பிஎஸ்சி நியூட்ரிஷன் சயின்ஸ் படித்திருக்கிறேன். ஒரு நட்சத்திர ஹோட்டலின் சமையல் பிரிவில் எனக்கு அந்தஸ்தான வேலை. 4 ஸ்தானத்தில் சம்பளம். செய்தித்தாள்கள் படிக்கிறேன், வார இதழ்கள் படிக்கிறேன், சினிமா பார்க்கிறேன், பலரோடு பேசுகிறேன், பழகுகிறேன். எனக்கு நியாயம் அநியாயம் புரியாதா? அப்பா என்பதால் ஆணாதிக்க பேச்சுக்கு தலையாட்ட வேண்டுமா? எனக்கென்று சில கருத்துக்கள் உருவாக கூடாதா? இவர் இஷ்டப்படியே என் எண்ணங்களை மோல்டு செய்து கொள்ள முடியுமா? பானுமதிக்கு அவள் கணவன் அப்படி என்ன கொடுமை செய்தான் என்று யாராவது கேட்டார்களா? ஹோட்டலின் டாய்லெட் அறைக்கு அழைத்து சென்று ஜாக்கெட் கழற்றி பானுமதி காட்டினாள். பாவி, மார்பு முழுக்க 7-8 இடங்களில் சிகரெட்டால் சுட்டிருக்கிறான். ச, ஒரு மனைவியாக அவளை மதிக்க வேண்டாம். ஒரு மனுஷியாகவாவது மதிக்க வேண்டாமா? ஒரு நாயை துன்புறுத்தினால் கூட தட்டி கேட்க ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவனோடு வாழ வேண்டுமாம், விட்டு கொடுக்க வேண்டுமாம். ஸ்டூபிட். இது உடம்புல விழுந்த காயம்டி. ஆனா மனசுல எக்கச்சக்கமா வாங்கியாச்சு. வார்த்தையாலேயே குத்தி ரணகலம் செஞ்சிடுறாரு. புருஷன் வீடுங்கிறது பூலோக நரகம் மாதிரி இருக்குடி. ஒரு ஜெயில்ல இருக்கிற மாதிரி இருக்குடி. சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. வீட்டுல சிலதை தான் சொல்ல முடியுது. உன்கிட்ட தான் எல்லாம் சொல்றேன். இப்படி சொன்ன பானுமதி 2 மணி நேரங்கள் ஒவ்வொரு கொடுமையாக விரிவாக சொல்லி முடித்த போது எனக்கு உடனடியாக புறப்பட்டு சென்று அவளை விதவையாக்க வேண்டும் என்கிற வெறியே வந்தது. நான் அவளை எனக்கு தெரிந்த பெண் வக்கீல் ஜோதியிடம் அழைத்து சென்றதில் என்ன தவறு? சட்டப்பூர்வமாக அவளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன என்று தெளிவுபடுத்தியதில் என்ன தப்பு? விவாகரத்து செய்துவிடு என்று போதனையோ பிரச்சாரமோ செய்யவில்லை நான். கடைசி பட்சமாக இப்படி ஒரு வழி இருக்கிறது பெண்ணே உனக்கு என்று அவளுக்கு புரிய வைத்தேன். பழமைவாதிகளுக்கும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொள்பவர்களுக்கும் விவாகரத்து என்றாலே நெருப்பு சுட்ட உணர்வு ஏற்படலாம். ஆனால் விவாகரத்து என்பதை சட்டத்தில் ஏற்படுத்திய பெரியவர்கள் முட்டாள்கள் அல்ல என்று என் தோழிக்கு தெளிய வைத்ததில் என்ன தப்பு? அத்தியாயம் 3. மதிய உணவு இடைவேளை. நான் வேலை பார்க்கும் அதே ஹோட்டலில் ரிசப்ஷனில் டெலிபோன் ஆபரேட்டராக வேலை பார்க்கும் பவானிக்காக நான் காத்திருந்தேன். 2 பேரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம். என் உருளைக்கிழங்கு கறியில் அவளுக்கு கொஞ்சம், அவள் கொண்டு வரும் கீரை மசியலில் எனக்கு கொஞ்சம். பவானி வந்தாள். எப்போதும் போல கஞ்சி போட்ட காட்டன் புடவை, ஷாம்பு போட்டு வழிய விட்ட கூந்தல், ப்ளீச் செய்த முகம், திருத்தமான அலங்காரம். இமை சிப்பிக்கு நிழல் அடித்திருந்தாள். உதட்டில் பளபளப்பு தடவியிருந்தாள். தாங்க முடியாத சோகம் என்றால் கூட பவானி இத்தனை மேக்கப்பும் செய்து கொண்டு அதற்கப்புறம்தான் சோகமாய் இருப்பாள். எனக்கும் அவளுக்கும் சில விஷயங்களில் கருத்துக்கள் வேறுபடும். ஆனால் பல விஷயங்களில் அவள் என் அலைவரிசையில் யோசிப்பாள், பேசுவாள். வயது வித்தியாசமில்லாமல், பண வித்தியாசமில்லாமல் எல்லோரையும் மதிக்கிற அவள் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன அற்பத்தனமான பிரச்சனைக்கு சுள்ளென்று கோபம் வந்து முகம் சிவப்பது மட்டும் எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு காலையில ஒரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம் என்றவாறு அமர்ந்து தன் டிஃபன் பாக்ஸை திறந்தாள் பவானி. மை குட்னஸ், இன்னைக்கு நானும் அவியல் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லு என்றேன். 10 நாளா ஒருத்தன் என்ன ஃபாலோ செஞ்சான் நிர்மல். நிர்மலா என்கிற என் பெயரை அவள் எப்போதும் நிர்மல் என்றுதான் சொல்வாள். இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல லவ் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டானா என்றேன். எக்ஸாக்ட்லி. கையில நோட் புக்ஸ், காலேஜில் படிக்கிறவன். என் தம்பி மாதிரி இருக்கான். லெட்டரை சுக்கல் சுக்கலா கிழிச்சேன். உள்ளங்கையில வச்சு ஊதினேன். ஒரு செருப்பை காலை விட்டு எடுத்து நான் இதை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டேன். ஓடிட்டான். ஒரு தெற்றுப்பல் தெரிய சிரித்தாள் பவானி. எனக்கு ரவிக்குமார் நினைவு வந்தது. இதே போன்ற சமாச்சாரம்தான் அதுவும். நான் வழக்கமாக ஏறும் பஸ் ஸ்டாப்பில் பஸ் வரும் வரை வார இதழ் படிப்பேன் நான். யாரோ குறுகுறுப்பாக என்னையே பார்ப்பதை உணர்ந்து திரும்பினாள் அவன். இன்னும் மீசை முழு கருப்பாகாத டீனேஜ் பையன். மாடனாக ட்ரெஸ் செய்திருந்தான். வெயிலே இல்லை, ஆனால் கூலிங் கிளாஸ். சிகரெட் ஆண்மையின் சின்னம் என்று யாரோ தப்பான போதனை செய்ததால் கையில் புகையும் சிகரெட். புத்தகங்கள் அவன் கல்லூரி மாணவன் என்பதை சொல்லிற்று. நான் திரும்பி பார்த்ததும் அவன் வேறு திசை பார்த்தான். நான் ஏறிய பஸ்ஸிலேயே முட்டி மோதி ஏறிக்கொண்டான்.
நான் அமர்ந்த இடத்திற்கு அருகில் நின்று கொண்டான். பஸ்ஸின் குலுக்கலில் என் தலையில் இருந்து உதிர்ந்த மல்லிகை பூக்களில் ஒன்றை அவன் குனிந்து பொறுக்கி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டதை கவனித்தேன். அடுத்த நாள் வேறு உடையில் வந்தான். பார்ப்பான், நான் பார்த்தால் திரும்பிக் கொள்வான். பஸ்ஸில் என் அருகில் நின்று நான் அவனை பார்க்கும் நேரம் தன் தலையை கோதிக்கொண்டான். உள்ளங்கையில் என் பார்வையில் படும்படியாக என் பெயர் ரவிக்குமார் என்று எழுதி வைத்திருந்தான். எனக்கு சிரிப்புதான் வந்தது. அவன் எதிர்பார்ப்பு என்ன? காதலா? அவன் பெயர் ரவிக்குமார் என்று தெரிந்து கொண்டால் உடனே எனக்கு காதல் வந்துவிடுமா? சில தினங்கள் இந்த மௌன நாடகம் தொடர்ந்தது. அன்றைக்கு பஸ்ஸில் நான் அமர்ந்திருக்க என் அருகில் நின்று கொண்டிருந்தவன் திடீரென்று தன் புத்தகங்களை தவறவிட்டான். குனிந்து எடுத்துக்கொண்டு நிமிரும் முன் சட்டென்று என் மடியில் ஒரு ரோஜா பூவை வைத்துவிட்டு வேகமாக முன்னேறிச் சென்று அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிவிட்டான். ரோஜா பூவுடன் ஒரு மடிக்கப்பட்ட காகிதம் இருந்தது. என் ஹோட்டல் அலுவலகத்திற்கு வந்த பிறகு அந்த கடிதத்தை நான் படித்தேன். என் கண்மணி நிம்மி டார்லிங்குக்கு என்று அபத்தமாக துவங்கி ஒரு கன்றுக்குட்டி காதலனின் அத்தனை பிதற்றல்களும் இருந்தன. உன்னை நினைக்கிறேன், உறக்கமே இல்லை, கனவில் நீ, உன்னை கட்டியணைக்க வேண்டும், நீ என்னை காதலிக்க மாட்டாயா, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எழுதி இறுதியில் வருகிற ஞாயிறு மாலை 5 மணிக்கு உன்னை லஸ் நாகேஸ்வரராவ் பூங்காவில் எதிர்பார்க்கிறேன். நீ வரவில்லை என்றால் உன் காதலன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டான் என்று பேப்பரில் வரும் என்று கடிதம் முடிந்திருந்தது. பவானியிடம் கடிதத்தை காட்டினேன். சிரித்தாள். கிளீனா ஒரு புகார் டைப் பண்ணு நிர்மலா. கமிஷனர் ஆபீஸ்ல என் சித்தப்பா இருக்காரு, அந்த மென்டலுக்கு கொஞ்சம் போலீஸ் வைத்தியம் பார்க்கலாம் என்றாள். இல்ல, இதை வேற மாதிரி சால்வ் பண்ண போறேன் என்றேன். குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை டிவியில் எனக்கு பிடித்த பாலச்சந்தரின் திரைப்படத்தை புறக்கணித்து நாகேஸ்வரராவ் பூங்காவுக்கு போனேன். பூங்கா வாசலிலேயே கடலை வண்டி அருகில் நகம் கடித்து துப்பியபடி காத்திருந்த அவன் என்னை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்தான். ஒரு மிரட்சி வந்துவிட்டது அவனிடம். நான் இயல்பாக அவனிடம் சென்று ஹலோ என்று புன்னகைத்தேன். முகம் வியர்த்து போயிருந்த அவன் உதடுகள் ஹலோ என்றன. ஆனால் ஓசை வரவில்லை. வந்துட்டேன், அப்புறம்? எச்சில் விழுங்கினான். கடலை சாப்பிட்றீங்களா என்றான். என்றேன். 2 பொட்டலங்கள் வாங்கினான். உள்ள போய் உக்காந்து பேசலாமா என்றேன். தலையாட்டினான். உள்ளே ஒரு காலியான சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தேன். அவன் நின்று கொண்டே இருந்தான். 2 முறை வற்புறுத்தி சொன்னதும் அமர்ந்தான். என்ன படிக்கிற நீ என்றேன். பிகாம் செகண்ட் இயர். அதாவது 18 வயசா? ஆமா, நான் டிகிரி முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. அதாவது 24 வயசு எனக்கு. அதனாலதான் உன்னை வா போன்னு கூப்பிட்டேன். அமைதியாய் இருந்தான். நீ என்ன லவ் பண்றியா? ஆமாம் என்றான் தலையை குனிந்தபடி. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீங்க அழகானவங்க, நல்லவங்க. அழகு பார்த்தா தெரியற விஷயம். நான் நல்லவன்னு உனக்கு எப்படி தெரியும்? முகத்தை பார்த்தாலே தெரியும். அதெப்படிப்பா தெரியும்? சரி, நீ என்ன லவ் பண்ற அப்படின்னா என்ன கல்யாணம் செஞ்சுக்கவும் ஆசைப்படுற, அப்படித்தானே? இல்ல கல்யாணம் வேணா, சும்மா லவ் மட்டும் பண்ணலாம்னு சொல்ல போறியா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சத்தியமா உங்களை லவ் பண்றேன். நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்களோட தான். இது சினிமா வசனம்ப்பா. என் மனசுல இருந்து சொல்றேன். அப்ப என்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாமா? என் குடும்பம் என்ன, என் கடமை என்ன, என் குணம் என்ன, என் தொழில் என்ன, என் விருப்பம் என்ன, இது எதுவும் தெரிய வேணாமா? வேணாம். சரி, கல்யாணம்னா அதுக்கப்புறம் குடுத்தனம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும், அதுக்கு பால் டப்பா வாங்கணும், துணிமணி வாங்கணும். இப்போ உன்னோட மாச வருமானம் என்ன ரவிக்குமார்? இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது நீ படிச்சு முடிச்சதும் உனக்கு வேலை கிடைச்சதும் உனக்கு வருமானம் வந்ததும் கல்யாணம். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? நான் வெயிட் பண்ணணுமா? என் வீட்டில் வெயிட் பண்ணுவாங்களா? இப்போவே எனக்கு 24 வயசு ஆச்சே. மாமியார் ஆக வேண்டிய வயசுல மணப்பொண்ணா மனையில் உட்கார முடியுமா? நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே நான் உங்களுக்கு தாலி கட்ட தயாரா இருக்கேன். சரி, கட்டியாச்சு. எப்படி குடுத்தனம் பண்றது? பணம்? நான் மூட்டை தூக்கியாவது. சி, வாய முட்றா என்றேன் எரிச்சல் தாங்காமல். ரவிக்குமார் அதிர்ந்து போனான். சாரி, இத பார்ப்பா, நீ பேசுறதெல்லாம் விவேகம் இல்லாத, பக்குவம் இல்லாத, திட்டமில்லாத உணர்ச்சி வேக பேச்சு. உன் வயசுக்கு ஏற்பட்டிருக்கிற சலனம் இது. உன் இளமைக்கு ஏற்பட்டிருக்கிற சவால் இது. நீ காதல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு மாயை. நிஜமான காதல் அது இல்ல. உனக்கு என் மேல ஏற்பட்டது காமம், ஒரு கவர்ச்சி, அவ்வளவுதான். நிஜமான காதல் என்னன்னு இன்னும் கொஞ்சம் வருஷம் போனதும் உனக்கு புரியும். முதல் பார்வையிலேயே காதல் ராமாயணத்திலையும் பாரதி ராஜா படத்திலையும் மட்டும்தான் வரும். உன் மனசை அலைய விடாத. இப்போ உன் கவனம் இருக்க வேண்டியது படிப்புல. அதுல ஏதாவது சாதிக்க முயற்சி பண்ணு. உன் மேல கீழ்த்தரமா நடவடிக்கை எடுத்து உன் எதிர்காலத்தை நாசம் பண்ண விரும்பலனா. அதனாலதான் நேர்ல வந்து உன்கிட்ட பேச நினைச்சேன். நான் சொன்னதையெல்லாம் பொறுமையா யோசிச்சு பாரு, புரியும். இந்தா நீ எழுதின லெட்டர். இதை கிழிச்சு போட்டுடாத, பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. பின்னால ஒரு நாள் படிச்சு சிரிக்க உதவும். வரட்டுமா? நான் எழுந்து நடக்க
அவன் என்னையே பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்ததை முதுகில் உணர்ந்தேன். உன் அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லம்மா, அதனாலதான் உடனே செருப்ப கழட்டிட்டேன் என்றாள் பவானி சாப்பிட்டபடி. எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யணுமே பவானி என்றேன். என்ன? ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு ஃபோன் செஞ்சு போன ஞாயிற்றுக்கிழமை காலையில பிஎஸ்சி பிசிக்ஸ் முதல் வருஷத்துக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சான்னு கேட்டு சொல்றியா? துப்பறியா? ஆமா. சுபத்ரா ரூட் போடுறாளா? உன் பாஷை எனக்கு புரியாதுமா. உனக்கு ஏண்டி பொறாம? அசடு மாதிரி ஒளராத. இது பொறாம இல்ல, அக்கறை. என்ன அக்கறை? அவன் நல்லவனான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அது அப்புறம் தெரியும். உன் அறிவுரை மூட்டைய அவுத்து விடுவ. நான் உன்னை பத்தி ஒரு யூகம் வச்சிருக்கேன் நிர்மலா. என்ன சொல்றேன், அடிச்சிடாத. உனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. என்ன ஏக்கம்? உன்னை ஒரு நல்ல ஆம்பளை லவ் பண்ண மாட்டானான்னு ஒரு ரகசியமான ஏக்கம் இருக்கு. ஆமை ரைட்? நான் புன்னகைத்தேன். எஸ், டபுள் எஸ். ஒரு நல்ல ஆம்பளைன்னு சொன்னியே, அதை மட்டும் 2 தடவை அண்டர்லைன் பண்ணிக்கோ. வீட்டில் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க பவானி. இப்ப வேணாம்னு சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. கல்யாணமே வேணாம்னு சொல்ற அபத்தமான ஐடியாலஜி எல்லாம் எனக்கு இல்ல. நானும் செட்டில் ஆகணும் பவானி. எத்தனையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. சில ஃபெயிலியர்ஸ் உண்டுன்னா கூட ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர்ஸா ஆகிறது ஒரு நல்ல நடைமுறையா எனக்கு படுது. பெரியவங்க பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள் எல்லாம் தோல்வி இல்ல. ஆனா கோர்ட்ல விவாகரத்து வரைக்கும் வர்ற தம்பதிங்க முக்கால்வாசி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணினவங்களா தான் இருக்காங்க. எனக்கு என் வாழ்க்கை பத்தி கல்யாணம் பத்தி ஒரு தனி கனவே இருக்கு பவானி. அறிமுகமே இல்லாத ஒரு ஆணுக்கு மனைவியா போறதுல நம்ம கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் நொறுங்கி போற ரிஸ்க் இருக்கு. அதுக்காக என்னை யாராவது காதலிக்க முடியுமான்னு பேப்பர்ல வரி விளம்பரம் கொடுக்க முடியாது. காதல் தானா பொங்குற ஊற்று. என் வாழ்க்கையில ஒரு காதல் அனுபவம் ஏற்படலைங்கிறதுல நிச்சயம் ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யுது. தாலி கட்டினப்புறம் உன் புருஷனை லவ் பண்ண வேண்டியதானே? நிலம் நல்லா இருந்தா பயிர் ஏண்டி விளைய மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ண போகுது என்ற நான் டிஃபன் பாக்ஸை வாஷ்பேசினில் கழுவ துவங்கினேன். அத்தியாயம் 4. வீடு, இரவு சாப்பாடு மற்றும் ஒரு வட்டத்தரை மாநாடு. அன்றைய விவாதத்துக்குரிய விஷயம் என் திருமணம். அப்பாதான் ஆரம்பித்தார். பொள்ளாச்சியில நம்ம பாண்டுரங்கன் தெரியுமில்ல, நம்ம ஜாதி தான். செக்ரட்டரியேட் வந்திருந்தான். எதேச்சையா பார்த்தேன். தலை நரைச்சு கண்ணாடி மாட்டி ஆளே மாறிட்டான். காஃபி சாப்பிட அழைச்சிக்கிட்டு போனேன். பலதும் பேசினோம். அவனுக்கு ஒரு பையன் கல்யாண வயசுல இருக்கான்ற விஷயமே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எம்காம் படிச்சுட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறானா, சீட்டு நடத்துறானா, கார் லோன் தரானா, செக் டிஸ்கவுண்ட் பண்றானா, மாசம் 8000 10,000 சம்பாதிக்கிறானா. பொள்ளாச்சி லயன்ஸ் கிளப்ல செக்ரட்டரி. போட்டோ காமிச்சான். அம்சமா இருக்கான் பையன். நான் பட்டுன்னு கேட்டுட்டேன். எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்காப்பா. படிச்சுட்டு கௌரவமான வேலை பார்க்கறா. தெரியாத ஒரு குடும்பத்துல சம்பந்தம் பண்றதை விட தெரிஞ்ச உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண பிரியப்படுறேன். உனக்கு இஷ்டம் இருந்தா உன் பையன் ஜாதகம் அனுப்பி வை. பொருந்துச்சுன்னா உன் பையனை அழைச்சிக்கிட்டு வந்து பொண்ணு பாரு. எல்லாம் பொருந்தி வந்தா சம்பந்திங்கள் ஆகிடலாம்னு சொல்லிட்டேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னுட்டு போயிருக்கான். சுபத்ரா சீரியஸாக சாப்பிட்டு கொண்டிருந்த என் விழாவில் இடித்தாள். அக்கா, உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாங்க. இந்த சீன்ல நீ வெக்கப்பட்டு சிரிக்கணும் என்றாள். மற்றவர்கள் சிரித்தார்கள். எனக்கு மட்டும் வெட்கமும் வரவில்லை, சிரிப்பும் வரவில்லை. பயம்தான் வந்தது. அப்பா, மாப்பிள்ள பேர் என்ன? சுபத்ரா தான் கேட்டாள். சுந்தர் என்றார் அப்பா. திருமதி நிர்மலா சுந்தர். பேர் பொருத்தமாதான் இருக்கு. சுந்தர் தன் அப்பா அம்மாவுடன் ஒரு சுபயோக சுபதினத்தில் என்னை பெண் பார்க்க வந்தார். நான் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டில் அலங்காரம் செய்து கொண்டேன். தப்பு செய்யப்பட்டேன். அன்னையின் முகூர்த்த பட்டுப்புடவை கட்டிக்கொண்டேன். அம்மா தலை பின்னிவிட்டாள். ஊதுபத்தி மணக்க வீடு மங்கள இசையோடு உற்சவத்திற்கு தயாராக இருந்தது. ஜன்னல் வழியாக மாப்பிள்ளையை பார்க்க சொன்னால் அம்மா. பார்த்தேன். சுந்தர் கருப்பாக இருந்தார். ஆனால் கம்பீரமாக இருந்தார். பனியன் பளிச்சென்று தெரிய மெலிதான சட்டை, கொஞ்சம் லூசான பேண்ட். சட்டையின் முழுக்கை முனை மேல் எம்ஜிஆர் மாதிரி வாட்ச் கட்டியிருந்தார். சட்டை பாக்கெட்டில் 100 ரூபாய் நோட்டு தெரிந்தது. கழுத்தில் பவுடர் தீற்றல் தெரிந்தது. செயின் போட்டிருந்தார். மீசையை ட்ரிம் செய்திருந்தார். முன்னெற்றியில் வழியும் கோரை முடி, மேலே சுழலும் மின்விசிறிக்கு ஒரு கற்றை அசைந்து கொண்டிருந்தது. வலது கையில் மடித்த கர்ச்சீஃப் வைத்துக்கொண்டு அடிக்கடி முகத்தில் இல்லாத வியர்வையை துடைத்தார். மொத்தத்தில் அவரிடம் ஆண்மைக்கு நடுவில் லேசான பெண்மை கலந்திருந்தது. கண்ணோடு கண் நோக்கியதில் எனக்கு காதல் பிறக்கவில்லை. உடம்பில் மின்சாரம் பாயவில்லை. ஆனால் அவரை வெறுக்கவோ நிராகரிக்கவோ எந்த காரணமும் இருப்பதாக படவில்லை. தனியாக பேச சந்தர்ப்பம் கிடைக்கும். நிச்சயம் விரும்புவார். அப்போது பேசினால் கொஞ்சம் அனுமானிக்கலாம். ஒரு மனிதன் சிந்தும் ஒரு சில வார்த்தைகளே அவனுடைய குணத்தின் முகவரியை கணிக்க உதவும். வழக்கமாய் எல்லா பெண்களும் செய்வது போல மெதுவாக நடந்து
எப்பவும் மாதிரி தரை அதிர அதிர நடந்து வராதடி. அம்மா. கூடத்திற்கு வந்து தரையில் விரித்திருந்த பாலித்தீன் பாயில் அமர்ந்து கொண்டேன். நளினமா உட்காரணும் நிர்மலா அண்ணி. நிமிர்ந்து அவரை நேருக்கு நேர் பார்க்க எழுந்த துடிப்பை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டேன். கூடுமான வரைக்கும் நிமிர்ந்து பார்க்காத. அண்ணன். பார்த்தார்கள். டிஃபன் சாப்பிட்டார்கள். சுந்தரின் அம்மா என்னிடம் பேச்சு கொடுத்தாள். எங்க படிச்ச? என்ன வேலை பார்க்கற? சொன்னேன். பாட வருமா? வராது என்றே. பாத்ரூம்ல நல்லா பாடுவா என்றார் அப்பா. அப்போ அங்க போய் பாட சொல்லு, நாங்க இங்கிருந்தே கேட்டுக்கிறோம் என்றார் அப்பாவின் நண்பர். அந்த ஹாஸ்யத்தில் எனக்கும் கூட கொஞ்சம் சிரிப்பு வந்தது. அப்புறம் அப்பா சுந்தரியிடம் பேசினார். நீங்க எங்க படிச்சீங்க? பொள்ளாச்சியில தான் படிச்சேன். ஃபைனான்ஸ் கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிங்க? 7 வருஷமாச்சு. பார்ட்னர்ஷிப்பா இல்ல தனிப்பட்ட முறையிலையா? தனியாதான். அப்பா 2 லட்சம் ரூபாய் முதலீடா கொடுத்தாரு. இப்போ 8.5 லட்சமா மாறி இருக்காது. கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் வந்தது. லேசான தன்னம்பிக்கையும் கொஞ்சம் பெருமையும் இருந்தது. என்னை உள்ளே போக சொன்னார் அப்பா. வந்துவிட்டேன். அண்ணியும் சுபத்ராவும் சூழ்ந்து கொண்டார்கள். என்ன பிடிச்சிருக்கா அவரை என்றாள் அண்ணி. இவரை பிடிக்கலன்னு ஒருத்தி சொல்ல முடியுமா? மாசம் 10,000 வருமானம் வருதான். கார் இருக்கான். வீட்டுல பெட்ரூம் ஏசி பண்ணியிருக்காங்களாம். டிவி டெக்கு எல்லாம் இருக்கான். படிச்சிருக்காரு. ஆளும் ஜம்முன்னு இருக்காரு. இன்னும் என்ன வேணும்? அக்கா பிடிக்கலன்னு சொன்னா நான் ரெடின்னு சொல்லிடுவேன்பா என்றாள் சுபத்ரா. கூடத்தில் லௌகீகம் பேசினார்கள். அம்மா என்னை நோக்கி வந்தாள். மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு என்று சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்தாள். நிர்மலா, நீ அதிர்ஷ்டம் செஞ்சவடி. அவங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சுடி. காலண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு தேதி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க என்றாள் அம்மா. அத்தியாயம் 5. சந்தோஷமான விஷயத்தை ஏண்டி இப்படி டல்லா சொல்ற என்றாள் பவானி. முதல்ல கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு இப்பவே எனக்கு ஐஸ்கிரீம் ட்ரீட்டு கொடுத்தாகணும் நீ. ஐஸ்கிரீம் கடையில் சங்கீதம் ஸ்டீரியோவால் உதரப்பட்டு கொண்டிருந்தது. எதிரெதிராய் அமர்ந்தோம். 2 ஸ்ட்ராபெரி என்றாள் பவானி. போட்டோ வச்சிருக்கியா? சுந்தரோட போட்டோடி. இல்ல. என்னாச்சு உனக்கு? அவளவ 10 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போயிட்டானுங்க. ஒரு இடமும் அமைய மாட்டேங்குதேன்னு கவலைப்படுறாளுக. நம்ம சீதாவை எடுத்துக்கோ. அவளை வெள்ளிக்கிழமை வந்தா ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்துடுறான். இன்னும் அமையல. உன்னை முதலா பார்க்க வந்து கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. எதையோ மிதிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கியே. நெர்வஸா இருக்கு பவானி என்றேன். ஒரு குரு உறுப்பே இல்லையா? அதுவும் இருக்கு. ஒரே கலப்படமா இருக்கு மனசு. அவர் என்னோட கொஞ்ச நேரம் தனியா பேசுவார்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் பவானி. சோ வாட்? அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருந்தா நீ ரொம்ப நடுங்கி போயிருப்ப. இல்ல, இயல்பா பேசணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அவரை என்ன கேட்கலாம்னு கூட யோசிச்சு வச்சிருந்தேன். இது என்ன இன்டர்வியூவா? என்ன தப்பு பவானி? ஒரு வேலை கொடுக்கறதுக்கே இன்டர்வியூ வைக்கிறாங்க. நான் என் வாழ்க்கையே கொடுக்க போறேனே. நீயே சொல்றது தானே பேசணும்னு. என்ன அதிக பிரசங்கின்னு நினைக்கலாம். அதனால தயக்கமா இருந்துச்சு. அதே தயக்கம் அவருக்கும் இருக்கலாம்ல. தனியா பேசணும்னு சொல்ல போய் எங்கெல்லாம் அப்படி அனுமதிக்கிறது வழக்கம் இல்லைன்னு உங்க அப்பா சொல்லிட்டா அவமானமா போயிடுமேன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி பார்த்தா அவர் டீசெண்டா தான் நடந்துகிட்டு இருக்காருன்னு எனக்கு படுது. பவானியின் பேச்சு எனக்கு நியாயமாகப்பட்டது. அவரோடு பேசாத ஏமாற்றம் சற்று தணிந்த மாதிரி இருந்தது. தனியா பேசல, ஆனா உனக்கு அவரை பிடிச்சிருக்குதானே? எப்படி சொல்றதுன்னு புரியல பவானி. அது ஒரு வித்தியாசமான மனநிலை. அவரை ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்ல. ஆனா இவர் தான் என் வாழ்க்கை பூரா துணையா வரப்போற கணவன்னு நினைச்சு பார்க்க பிரமிப்பா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் திருவிழா மனசு வந்து அவங்களோட கலகலப்பான பேச்சிலேயே என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவரை என் புருஷனா என் மனசு அங்கீகாரம் பண்றதுங்கிறது என் இன்வால்வ்மெண்ட் இல்லாமலேயே நடந்துகிட்டு இருக்கு. என்னால எக்ஸாக்டா சொல்ல தெரியல என்றேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது நிர்மலா. ரொம்ப யோசிக்காத. இது ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம்னு பாரு. இது மேஜைனா மேஜைன்னு பாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ இதனால நாளைக்கு சளி பிடிக்குமோன்னு ஒரு கேள்வியை நீயா எழுப்பிக்கிற. இந்த மேஜை நல்ல மரம்தானா? இதுல ரகசியமா கரையான் பிடிச்சிருக்குமான்னு மெனக்கெட்டு ஒரு சந்தேகத்தை எடுத்து வச்சிருக்கிற. பி பாசிட்டிவ். இயல்பா இரு. எல்லாரையும் மாதிரி இரு. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அனாவசியமா மனசை குழப்பிக்காத. நல்லது நடக்குது உனக்கு. சிரி. சந்தோஷமா இருக்கணும் இப்போ. புரியுதா என்றாள் பவானி. நான் ஐஸ்கிரீமை கிளறியபடி தலையசைத்தேன். அத்தியாயம் 6. தேதி நிச்சயமாயிற்று. வீடு உற்சாகம் பூசிக்கொண்டது. சதா கல்யாணம் பற்றியே பேசினார்கள். சுந்தர் தன் போட்டோ இணைத்து எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அன்புள்ள நிர்மலா, நலம். நலமா? இத்துடன் என் புகைப்படம் அனுப்பியிருக்கிறேன். என் நண்பர்களிடம் காட்டுவதற்காக உன் போட்டோ ஒன்று வேண்டும். அனுப்பி வைக்கிறாயா? வீட்டில் அப்பா அம்மாவுக்கு என் நமஸ்காரங்கள். மற்றவர்களுக்கு என் அன்பான நல விசாரிப்புகள். இப்படிக்கு சுந்தர். கடிதத்தை பவானியிடம் காட்டிய போது, என்னடி ஒரு உப்பு சப்பும் இல்லாம எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை உன் வீட்டுல யாராச்சும் படிச்சிடுவாங்கன்னு பயந்துகிட்டே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன்
முதல் லெட்டர் தானே? சோ மனுஷனுக்கு லவ் லெட்டர் எழுதி பழக்கமில்லைன்னு புரியுது. வீட்ல காட்டினியா என்றாள். இதுல மறைக்க என்ன விஷயம் இருக்கு? போட்டோ கிடைக்கலன்னா இதை போஸ்ட் கார்ட்லயே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாரேன், நண்பர்களுக்கு காமிக்கணுமா? இவருக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா என்றேன். உன்கிட்ட ரொம்ப ரோதனடி, ரொம்ப எதிர்பார்க்கற. நீ ஆசை இல்லாம இருக்குமா? நண்பர்களுக்கு காட்டணும்னு எழுதினது ஒரு பொய் நிர்மலா. ஒரு டீசன்ஸுக்காக அப்படி எழுதியிருப்பாரு. நீ ஒன்னு செய், பதில் எழுதுறப்போ ஹோட்டல் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடு. இங்கே எழுதுறப்ப மனசு திறந்து எழுதுவாரு, போன்ல பேசுவாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் இருக்குதுல்ல, அதுக்குள்ள லவ் பண்ணிக்கங்கடி என்றவள். சொல்லணும்னு நினைச்சேன், லவ்வுன்னதும் நினைவு வருது. நான் பார்த்துட்டேன்பா. என்ன பார்த்த? உன் தங்கச்சியோட லவர. செவ செவன்னு ஜம்முன்னு இருக்கான், ஸ்டைலா இருக்கான். என்ன உளர்ற? நான் லேசா சந்தேகப்பட்டேன். நிஜமாதான் சொல்றியா? எனக்கு படபடப்பாக வந்தது. பிராமிஸ்யா, நேத்து மத்தியானம் சத்யம் தியேட்டர் போயிருந்தேன். எனக்கு முன் வரிசையில சுபத்ராவும் அவனும். ரொம்ப டெவலப் ஸ்டேஜ் தான் என்று கண்ணடித்தாள் பவானி. நான் வேற யாரோ மாதிரி உக்காந்துட்டேன், உன் தங்கைய எம்ப்ரேஸ் பண்ண வேணாமேன்னு. ஆண்ட்ரேக்கு மாலை, மாடிக்கு வாடி என்று சுபத்ராவை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றேன். என்னக்கா என்றாள் சுபத்ரா சாது பூனையாக. அவன் பேர் என்ன? யாரு? நேத்து மத்தியானம் சத்யம் தியேட்டருக்கு உன்னோட வந்தவன். சுபத்ரா அதிர்ச்சி அடைந்தாள், தவித்தாள். மறைக்காம எல்லாம் சொல்லு. அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணா சொல்றேன். அதெல்லாம் பிராமிஸ் பண்ண மாட்டேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? என் குரல் உயர்ந்தது. ஐயோ அக்கா, கத்தாத. சதீஷ்குமார் அவர் பேரு. பாய் ஃப்ரெண்டா? அந்த பசப்பல் எல்லாம் இல்ல, நாங்க லவ் பண்றோம். உளராத, அதுக்கு வயசு இருக்கு. அந்த வயசு 2 பேருக்கும் வந்தாச்சு. புள்ள பெத்துக்கிற தகுதி மட்டும் போதாதடி காதலிக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாங்க டீசெண்டா பழகிட்டு இருக்கோம். என் படிப்பு முடியற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு. 3-4 வருஷம் கழிச்சுதான் நாங்க கல்யாணம் செஞ்சுக்க போறோம். நான் ஒன்னும் கொலை குத்தம் செஞ்சிடல. இப்படி நீ என்ன நிக்க வச்சு விசாரிக்கிறதே எனக்கு அவமானமா இருக்குக்கா. எனக்கு அவளை பார்க்க பிரமிப்பாகவும் இருந்தது, அனுதாபமாகவும் இருந்தது, கவலையாகவும் இருந்தது. சுபத்ரா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என் மேல அக்கறை உனக்கு இருக்குக்கா. அதனாலதான் வீட்டுல விஷயத்த பொதுப்படையா போட்டு உடைக்காம இப்படி தனியா கூட்டிட்டு வந்து பேசுற. அதே சமயம் உன் தங்க இன்னும் ஃபீடிங் பாட்டில்ல பால் குடிக்கிற பாப்பா இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு 17 வயசுதான் ஆகுது சுபத்ரா. பெண்ணுக்கேற்ற திருமண வயது 21ன்னு ஆட்டோ வாசகம் மாதிரி சொல்ல போறியா? அதான் 4 வருஷம் கழிச்சுதான் பண்ணிக்க போறோம்னு சொல்றேனே, அப்போ எனக்கு 21 ஆயிடும். அதில்ல, உனக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? பக்குவம் வந்ததாலதான் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சிருக்கேன். இல்லன்னா இப்பவே கோயில்ல தாலி கட்டிட்டு வந்து வீட்ல சீன் கிரியேட் பண்ணி வெளியில போயிருக்க மாட்டேனா? என் தங்கைக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? நான் தான் அவளை எதுவுமே தெரியாத விளையாட்டு பெண் என்று இத்தனை நாளும் நினைத்து கொண்டிருந்தேனா? என் தோளில் கை வைத்தாள் சுபத்ரா. சாரிக்கா, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா சாரி. உன் சந்தேகம் என்ன? நான் கெட்டு போயிடுவேனேன்னு கவலைப்படுற. சதீஷ்குமார் என்ன அனுபவிச்சுட்டு கை கழுவிட்டா என் நிலைமை என்னன்னு யோசிக்கிற, அதானே? நாளைக்கு ஈவினிங் சதீஷ்குமார உனக்கு அறிமுகப்படுத்துறேன். பேசி பாருக்கா, அப்புறமா முடிவுக்கு வா. உன் தங்கச்சி அசடா இல்ல சமர்த்தான்னு அப்புறமா தீர்மானி. அத்தியாயம் 7. கடற்கரையில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். வெளிச்சமும் காற்றும் இதமாக இருந்தது. சதீஷ்குமார் தன் ஸ்கூட்டரில் வந்தான். மணலில் நடந்து எங்களிடம் வந்தான். புன்சிரிப்புடன் அமர்ந்து என்னை பார்த்து, வணக்கங்க என்று கை கூப்பினான். சாரிங்க, டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டேன், 20 நிமிஷம் நான் லேட் என்றான். பார்த்தவுடன் பேசியவுடன் அவன் மேல் ஒரு மரியாதை வந்தது. நான் என்ன ஆரம்பிப்பது என்று புரியாமல் இருந்தேன். சுபத்ரா எல்லாம் சொன்னாங்க. நான் படிச்சுட்டு நுங்கம்பாக்கத்துல ஒரு வீடியோ லைப்ரரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரே பையன், அப்பா இல்லைங்க. வீட்ல அம்மா மட்டும்தான். எங்க அம்மாவுக்கு எங்க விஷயம் தெரியும். சுபத்ராவை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன். அவங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ இப்பதான் முதல் வருஷம் டிகிரி படிக்கிறா என்றேன். அதனால என்னங்க, அவ படிப்பை பாதியில நிறுத்துற மாதிரி எனக்கு யோசனை எதுவும் இல்லைங்க. அவ முடிக்கட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் முறையா உங்க வீட்டுல வந்து பேசலாம்னு இருக்கேன். இப்ப அவளுக்கு படிப்புல ஆர்வம் இருக்கான்னு தெரியல என்றேன். அது நியாயந்தாங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த காதல் ஒரு ஜுரம் மாதிரி உள்ள இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி இத பத்தி நாங்களே பேசினோம். அடிக்கடி சந்திக்கிறதால உன் படிப்பு கெடும். இனிமே 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நாம சந்திக்கணும்னு நானே சொன்னேன். நாளைக்கு ஒருவேளை எங்க வீட்டுல சம்மதிக்கலனா அது அப்போதைய பிரச்சனைங்க. அதை இப்பவே நினைச்சு எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு சுபத்ராவை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. கல்யாணம்ங்கிறது மனசு பொருந்தி நடக்கணுங்க. உங்க பேரண்ட்ஸை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குங்க. அவளை வச்சு டீசெண்டா குடித்தனம் பண்றதுக்கு என்கிட்ட தகுதி இருக்குங்க. ஜாதி தான் வேற. இப்ப அதை பெருசா யாரும் பாக்குறதில்ல. எங்க அப்பா அதை பெருசா பாக்குறாருன்னு வைங்க. வேற வழி இல்லைங்க. நாங்க திருட்டுத்தனமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாகணும். உங்க குடும்பத்துல சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ, அவதான் என் வைஃப்னு எப்பவோ தீர்மானிச்சிட்டேன். அவன் குரலில் இருந்த உறுதி எனக்கு பிடித்தது. எனக்கு பயமாதான் இருக்கு.
நீங்க உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் சிபாரிசு பண்ண முடியுமா பாப்போம். அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. கடைசி வரைக்கும் சேர முடியலன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடியா தற்கொலை செஞ்சுக்கிறதா இருக்கோம். இப்படியெல்லாம் அபத்தமாக பேசாமல் என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு தீர்மானத்தில் உறுதி. எனக்கு சதீஷ்குமாரை பிடித்திருந்தது. ஒரு கணம் சுபத்ராவின் மேல் பொறாமையாக இருந்தது. என்னோட வாழ்த்துக்கள் என்றேன் நான். பேச்சுல இருக்கிற இதே விவேகமும் உறுதியும் செயல்லையும் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். அவசரம் வேணாம், எதுலையும் அவசரம் வேணாம். புரியுதுங்க என்று சிரித்தான் சதீஷ்குமார். சுபத்ரா வெட்க புன்னகை சிந்திய போது ரொம்ப அழகாக தெரிந்தார். அத்தியாயம் 8. மாம்பழத்தில் JOM கல்யாண மண்டபத்தில் என் திருமணம் நடந்தது. உறவினர்களும் நண்பர்களும் தங்கள் உறவினர்களுடன் நண்பர்களுடன் வந்து வாழ்த்தினார்கள். பொள்ளாச்சியில் இருந்து 2 கார்கள், ஒரு பஸ்ஸில் அவர்கள் வந்திருந்தார்கள். தன் தகுதிக்கு மீறி மலர் அலங்காரம், வீடியோ கவரேஜ், வந்தவர்களுக்கெல்லாம் லெதர் பேக் என்று அப்பா அமர்க்கலப்படுத்தி இருந்தார். முகூர்த்தம் முடிந்து பந்தி முடிந்ததும் கல்லடிப்பட்ட மரத்தின் காக்கைகளாக எல்லோரும் களைய துவங்கினார்கள். கட்டுசாத கூடைகள் பஸ்ஸில் ஏறின. அப்பா தன் அங்கவஸ்திரத்தை வாயால் பொத்தி விம்மலை கட்டுப்படுத்தினார். ஆனால் அம்மா தரதரவென்று கண்ணீர் விட என்னையும் அறியாமல் அவளை நான் கட்டிக்கொண்டு அழுதேன். அண்ணியும் சுபத்ராவும் என்னை தேற்றினார்கள். இங்க இருக்கிற பொள்ளாச்சி, ராத்திரி ரயில் ஏறினா காலையில பொள்ளாச்சி. பவானி கண் கலங்கி என் கை குலுக்கினாள். அடிக்கடி தபால் போடு நிர்மலா, நான் ஃபோன் செஞ்சு பேசுறேன். ஒரு அம்பாசிடர் காரில் டிரைவர் தவிர பின் சீட்டில் நானும் சுந்தரும் மட்டும் ஏறிக்கொண்டோம். காரின் முன்புறம் பின்புறம் எல்லாம் மாலைகள் மாட்டப்பட்டிருந்தன. சக்கரங்களுக்கு அடியில் எலுமிச்சை நசுக்கி எங்கள் பொள்ளாச்சி பயணம் துவங்கியது. என் கண்களில் கண்ணீர் தேக்கம் இன்னும் இருந்தது. சுந்தர் அமைதியாக வந்தார். என் மனநிலை சரியாக காத்திருப்பதாக பட்டது. சரியான பொறுமைசாலி. நடுவில் ஒரு தடவை என்றால் ஒரு தடவை கூட நான் நம்பர் எழுதியும் என்னோடு போனில் பேசவில்லை. அடுத்து எழுதின ஒரே ஒரு கடிதத்திலும் சௌக்கியமா சௌக்கியம் என்று யோக்கியமாக எழுதியிருந்தார். கல்யாணத்தின் போதும் ஒரு ரகசிய சீண்டல் தீண்டல் எதுவும் இல்லை. சதா ஒரு புன்சிரிப்பு மட்டும் என்னை பார்க்கும் போதெல்லாம். ரவிக்குமார் இந்த மாதிரி ஆசாமி என்று தீர்மானிக்க என்னால் முடிந்தது. சதீஷ்குமார் இந்த மாதிரி ஆசாமி என்று தீர்மானிக்க முடிந்தது. ஆனால் என் கணவர் எந்த மாதிரி ஆசாமி என்று இன்னும் என்னால் தீர்மானிக்க முடியாமல் இருந்தது. பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும், பேச வைக்க வேண்டும். இவரை நிறைய பேச வைக்க வேண்டும். கார் சீரான வேகத்தில் போய்கொண்டிருக்க பாதி இறக்கிவிடப்பட்ட ஜன்னல் வழியாக குளிர்காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. அவரின் இடது கை என் தொடைமேல் இருந்த என் வலது கை மேல் மெதுவாக வந்து உட்கார்ந்தது. உரிமையோடு எடுத்துக்கொண்டது. ரகசியமாக ஓசை இல்லாமல் அவர் உதடுகள் என் புறங்கை மேல் முதல் முத்தம் பதித்தன. இந்த மௌன சைகை எனக்கு பிடித்திருந்தது. அழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்றார். என்றேன். கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது. எல்லாரையும் பிரிஞ்சு வர்றது கஷ்டமா இருக்கா? இருக்காதா என்றேன். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போலிருக்கு. கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்ல? பாதி பேர் என் தங்கையோட ஃப்ரெண்ட்ஸ். என் கூட ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேலையை ராஜினாமா செஞ்சிட்டியா? இன்னும் இல்ல. ஏன்? பொள்ளாச்சில இருந்து எப்படி வேலை பார்க்க முடியும்? இன்னும் 3 வாரத்துல ஆடி மாசம் வருது. அதுக்காக அப்பா என்ன திரும்பவும் மெட்ராஸ் அழைச்சிட்டு போயிடுவாரு. அப்போ போர் அடிக்கும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு ராஜினாமா செய்யலாம்னு அப்பா தான் சொன்னாரு. இப்போ 1 மாசம் லீவு தான் போட்டிருக்கேன். அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அப்பா சொல்லியிருக்கலாம், அவருக்கு மகளா இருந்து நீ வேலைக்கு போறதுல தப்பில்ல, அது அவர் விருப்பம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் ஒய்ஃப் வேலைக்கு போறதா வேணாமான்னு நான் தானே முடிவு செய்யணும் நிர்மலா. மகள் மனைவி என்று அவர் பிரித்து பேசியது எனக்கு சுருக்கென்றது. என் அப்பாவுக்கு மகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்து இவருக்கு மனைவி என்கிற புதிய ஸ்தானத்திற்கு முற்றிலும் மாறிவிட்டேனா என்ன? அது அடிப்படையான உறவு, இரத்த சம்பந்தம். இது புதிய உறவு, தாலி சம்பந்தம். இவருக்கு மனைவியானதால் அவருக்கு நான் மகள் இல்லை என்றாகிவிடுமா? இது என்ன பக்குவமில்லாத பேச்சு? நான் வேலைக்கு போவதா வேண்டாமா என்று ஒன்று என் அப்பா தீர்மானிக்க வேண்டும், அல்லது இவர் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைப்பதே சரியா? இதில் சம்பந்தப்பட்ட எனக்கு தீர்மானிக்கிற உரிமை இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைகளையும் அகழ்வாராய்ச்சி செய்து பார்க்காதே, ரொம்ப யோசிக்காதே என்று அடிக்கடி பவானி சொல்லும் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. யோசிப்பதே ஒரு அவஸ்தையா? என்ன நிர்மலா, சைலண்ட் ஆயிட்ட? ஒண்ணுமில்லங்க. கல்யாணம் வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேலைக்கு போகலாம்னு தானே நீ வேலைக்கு போன? அப்படி இல்லைங்க, ஒரு அடிஷனல் வருமானம் குடும்பத்துக்கு, அதுக்காகவா? அதுவும் இல்லைங்க. வேற என்ன? என்னோட திருப்திக்காக, என்னோட சுதந்திரத்துக்காக, என்னாலையும் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக. என் சம்பள பணத்தை அப்பா தொட்டதே இல்லைங்க. நான் தனியா சேர்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு? 30,000 இருக்கும். என்னோட 3 மாச சம்பாத்தியம் அது.
மறுபடி சுருக்கென்றது. ஏன் இப்படி பேசுகிறார் இவர்? ஊருக்கு போனதும் ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி உன் ஹோட்டலுக்கு போஸ்ட் பண்ணிடு நிர்மலா. என் வைஃப் வேலைக்கு போறத நான் கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறேன். எனக்குள் இடி விழுந்தது. இவருடைய ஃபைனான்ஸ் கம்பெனியின் அலுவலகத்தில் இவருக்கு அருகில் நாற்காலி போட்டுக்கொண்டு நிர்வாகத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். உங்க ஆபீஸுக்கு நான் வர வேண்டியதில்லையா? எதுக்கு? எனக்கு டைப்பிங் தெரியும், ஷார்ட் தெரியும், அக்கவுண்ட்ஸ் தெரியும், புக் கீப்பிங் தெரியும். நான் வரேனே, உங்களுக்கு உதவியா இருப்பேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க நிர்மலா. என் ஆபீஸ்ல 18 பேர் வச்சிருக்கேன். இதுக்காக சம்பளம் கொடுத்து என்ன சம்பளம் கொடுக்காம வச்சுக்கங்களேன். உன்னை சம்பளம் இல்லாம தான் வச்சுக்க போறேன். ஆபீஸ்ல இல்ல, நம்ம பெட்ரூம்ல என்று தன் தலையால் என் தலையை செல்லமாக இடித்தார். என் முதல் கனவு பொலபொலவென்று உதிர்ந்தது. அத்தியாயம் 9. 6 மாதங்கள். என்னை பொள்ளாச்சியில் அந்த வீட்டின் சூழ்நிலைக்கு பொருத்தி கொண்ட 6 மாதங்கள். என் கணவரின் குணங்களை, சிந்தனைகளை புரிந்து கொண்ட 6 மாதங்கள். என் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றத்தில் முடிந்த 6 மாதங்கள். அவரிடம் ஒரு வரட்டுத்தனமான கௌரவம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் பிரஸ்டீஜ் பார்ப்பது கிறுக்குத்தனம் என்று அவருக்கு புரிவதே இல்லை. அனாவசியமான ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்பட்டது. நிறைய போலித்தனங்கள், முரண்பாடுகள். திட்டவட்டமாக சில கொள்கைகள் கிடையாது. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொள்ளும் நிச்சயமற்ற தன்மை. இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் போனது. ஆனால் என்ன மனுஷன் இவன் என்று வெறுக்கிற அளவுக்கு பூதாகரமான பிரச்சனை எதுவும் இல்லை. என் கனவுகளை விழுங்கிக் கொண்டு என்னால் அனுசரித்து போக முடிந்தது. ஏன் திருமணம் செய்து கொண்டோம் என்று பெரிய கேள்விக்குறி உள்ளுக்குள் எழவில்லை என்றாலும், அட இதுதான் வாழ்க்கை, இவர்தான் என் கணவர் என்று பெருமிதமோ உற்சாகமோ என்னுள் ததும்பவில்லை. ஒரு பெரிய பிரச்சனையை துவக்கி வைத்தான் ரவிக்குமார். நான் மறந்தே போய்விட்ட ரவிக்குமார். எனக்கு காதல் கடிதம் எழுதி நான் நேரில் சந்தித்து அறிவுரை சொன்ன ரவிக்குமார். என் பொள்ளாச்சி விலாசம் தெரிந்து கொண்டு பதிவு தபாலில் 5 நட்சத்திர சாக்லேட் பட்டை ஒன்றை அனுப்பி கூடவே ஒரு கடிதம் இணைத்திருந்தான். என் மதிப்புக்குரிய திருமதி நிர்மலா சுந்தர் அவர்களுக்கு. என்னை நினைவிருக்கிறதா? நான் தான் ரவிக்குமார். என் கையெழுத்து என்னை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்க வேண்டுமே. நாகேஸ்வரராவ் பூங்காதான் எனக்கு போதி மரம். அன்று நீங்கள் சொன்ன வார்த்தைகள். அன்றைக்கு உங்கள் மேல் எனக்கு கோபமாக வந்தது. நிதானமாக யோசித்த போது அதில் இருந்த நியாயங்களும் உண்மையும் புரிந்தது. அந்த காதல் கடிதத்தை பத்திரமாக வைத்திருக்கிறேன். தினமும் ஒரு முறை படிக்கிறேன். எனக்கு சிரிப்புதான் வருகிறது. என் கவனம் அனைத்தையும் படிப்பில் காட்டினேன். முதல் வகுப்பில் பாஸ் செய்துவிட்டேன். அது மட்டும் இல்லை, ஒரு தனியார் நிறுவனத்தில் எனக்கு 1000 ரூபாய் சம்பளத்தில் வேலையும் கிடைத்துவிட்டது. இப்போது உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் நீங்கள்தான் இல்லை. என்னை நீங்கள் வாழ்த்த வேண்டும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஜென்மம் என்று ஒன்று எனக்கு அவசியம் வேண்டும். அதில் நான் உங்களை சந்திக்க வேண்டும். நீங்கள் திருமதியாகும் முன்பாக உங்கள் அன்பான ரவிக்குமார். கடிதம் படித்தபோது எனக்கு பெருமையாக இருந்தது. நான் சொன்ன புத்திமதிகள் அவனை நல்வழிப்படுத்தியதை நினைக்க சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் அடுத்த ஜென்மம் அது இதுவென்று அவன் பிதற்றி இருந்தது அவன் இன்னும் முழுவதுமாக பக்குவமடையவில்லை என்பதை உணர்த்தியது. அன்றைக்கு இரவு சுந்தர் கைலி மாற்றிக்கொண்டபடி கேட்டார். ஏதோ ரெஜிஸ்டர் தபால் வந்துச்சாமே உனக்கு? நான் கடிதத்தையும் இன்னும் சாப்பிடாமல் வைத்திருந்த சாக்லேட்டையும் கொண்டு வந்து கொடுத்தேன். கட்டிலில் அமர்ந்து வரி வரியாக படித்தார். பிறகு வார்த்தை வார்த்தையாக படித்தார். நிமிர்ந்தார். முகம் சிவந்திருந்தது. இப்படி ஒரு காதல் விவகாரம் இருந்ததா நீ சொன்னதே இல்லையே. காதல் விவகாரமா? எனக்குள் அணுகுண்டு விழுந்தது. ஐயோ, பதறினேன். இல்லங்க, அவன் ஒரு சின்ன பையன். என்ன, ஒரு 4 வயசு இருக்குமா? சொல்றத கொஞ்சம் விபரமா கேட்டுக்கங்க. நான் வழக்கமா ஏறி போற பஸ் ஸ்டாப்ல அவன் கொஞ்ச நாளா என்ன பார்த்துக்கிட்டு இருந்தான் என்று துவங்கி முழுவதையும் சொல்லி முடித்தேன். இதை நான் நம்பணும். எனக்கு கூசியது. பிறந்த மேனியாக நிற்பது போல் இருந்தது. நான் சொன்னதெல்லாம் நடந்த உண்மைங்க. எதுடி உண்மை? எவனோ ஒரு புறம்போக்கு லவ் லெட்டர் கொடுத்தா அதை கிழிச்சு வீசுவாங்களா? இல்ல அவன் வர சொன்ன இடத்துக்கு போய் அவையார் மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்களா? அடுத்த ஜென்மத்துல நீ திருமதி ஆகிறதுக்கு முன்னாடி சந்திக்கணும்னு எழுதியிருக்கான். ஏன் இப்பவே வேணும்னாலும் சந்திக்கிறதானே? இயேசுவை சிலுவையில் நிறுத்தி அறையப்பட்ட ஒவ்வொரு ஆணிக்கும் அவர் என்ன அளவுக்கு துடித்திருப்பாரா என்று சந்தேகமே. என்ன மனுஷன் இவன் என்று முதல் முறையாக தோன்றியது அன்றைக்குதான். இதோ பாருங்க, நீங்க பேசுறது நல்லாவே இல்லைங்க. நீ நடந்துகிட்டது ரொம்ப நல்லா இருக்கா? சொல்லு, காதல்னா எந்த அளவுக்கு பழக்கம்? சொல்லு, உண்மையை சொல்லு. வெறி வந்தது போல் அவர் கத்த, இல்லாத ஒன்ன நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு. நான் பேசி முடிப்பதற்குள் அறைந்தார். வாழ்க்கையிலேயே முதல் அறை. நினைவு தெரிந்து என் அப்பாவோ அம்மாவோ கூட அறைந்ததில்லை என்னை. என்னடி வேஷம் போடுற? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பூசி மெழுகிக்கிட்டே இருக்கியா? எங்க அப்பா கிட்ட சொன்னேன், மெட்ராஸ் பொண்ணு, அதுலயும் வேலைக்கு போற பொண்ணுங்கிறதால தயக்கமா இருக்குன்னு சொன்னேன்.
தெரிஞ்ச குடும்பம்னு சமாதானப்படுத்தினார். என்ன, உங்க அப்பா எங்க வீட்டுல கேட்ட சீர் எதையும் குறை வைக்காம செஞ்சாரு. அதுலயே ஒரு சந்தேகம். முகூர்த்த தேதியை சீக்கிரம் வைக்கணும்னு சொன்னாரு. அப்பவும் ஒரு சந்தேகம். இப்படி ஒரு விவகாரம் வச்சுக்கிட்டு தான் உன்னை என் தலையில கட்டினார் அவங்க அப்பா. அவர் தேவையில்லாமல் ஆத்திரமாய் ஏதேதோ சொல்லிக்கொண்டே போனார். நடுநடுவில் என்னை அறைந்தார். ஒரு எல்லையில் நான் எதிர்வார்த்தைகள் எதுவும் இன்றி அப்படியே உறைந்து போய் நின்றேன். அன்றிலிருந்து 1 மாதத்திற்கு ஈட்டியாய் வார்த்தைகளை வீசத் துவங்கினார். அந்த ரவிக்குமாரை வர சொல்லி தெளிவுபடுத்துகிறேன் என்று நான் சொல்வதெல்லாம் எடுபடவே இல்லை. என் தன்மானம் பலமுறை சீண்டப்பட்டது. ஆனால் பெட்டியை தூக்கி கொண்டு சென்னைக்கு செல்கிற ரோஷத்தை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தி கொண்டேன். அது பிரச்சனையை தீர்க்காது, வளர்க்கும். மகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற அங்கிருப்பவர்களின் நினைப்பை சிதைக்கும். எல்லோர் மனசும் கசங்கும். வீட்டில் நான் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிவேன். என் பொருட்டு எல்லோரும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். நிம்மதி குலையும். என் குணம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அனுசரிக்கலாம், திருத்தி அமைத்துக் கொள்ளலாம். என் நடத்தையை சந்தேகப்பட்டால் எப்படி நிரூபிப்பது? தீக்குளிக்கவா முடியும்? என்னை அவர் சந்தேகப்பட்டு முதல் கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே என் மனதிலிருந்து விலகி வெகு தூரம் போய்விட்டார். அடிப்படையான ஆதாரமான நம்பிக்கையை அசைத்து பார்த்த பிறகு, அது பலவீனப்படுத்தப்பட்ட பிறகு, இவர் என் கணவர் என்கிற மதிப்பு எப்படி எனக்கு வரும்? அந்த ஒரு கடிதத்திற்கு பிறகு முழுக்க அவர் குணம் மாறிப்போனதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. தினமும் என்னை வார்த்தைகளால் சித்திரவதை செய்யும் அளவிற்கு, என்மேல் எப்போதும் சிடுசிடுத்து கோபம் கக்கும் அளவிற்கு இந்த அதீத வெறுப்பு காட்டலில் ஒரு லேசான நடிப்பு இருப்பதாக பட்டது. இயல்பாக வரும் கோபத்திற்கும் வரவழைத்து கொள்ளும் கோபத்திற்கும் வித்தியாசம் புரியாதா என்ன? உண்மையாக பக்குவமில்லாமல் என்னை சந்தேகப்படுகிறாரா, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்படி நாடகமாடிக் கொண்டிருக்கிறாரா என்று புரியவில்லை. ஒன்று மட்டும் நிச்சயமாக புரிந்தது. அவருக்கு என்னை பிடிக்கவில்லை. ரொம்ப நாளாக பிடிக்கவில்லை. என் எதிர்பார்ப்புகள் உடைந்து போனது போல அவருடைய எதிர்பார்ப்புகளும் உடைந்து போயிருக்கின்றன. அவர் எதிர்பார்த்தது மனைவி என்ற பெயரில் ஒரு அடிமை இயந்திரம். ஏ இயந்திரமே, இங்கே வா. வந்தேன். இன்றைக்கு தேங்காய்பால் ஆப்பம் செய்கிறேன். ஏ இயந்திரமே, இங்கே வா. வந்தேன். உன் ஆடைகளை கழற்றிவிட்டு இந்த கட்டிலில் படுத்துக்கொள். இதோ தயார். இப்படி எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு அமைந்த மனைவி அப்படி ஒரு நடமாடும் இயந்திரமாக கிடைக்கவில்லை. அவருக்கு அமைந்தவள் கொஞ்சம் யோசிக்கிறாள். ஏன், எதற்கு என்று காரணம் கேட்கிறாள். தன் சுதந்திரம் அது இது என்று கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாள். நிர்மலா, நான் எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட பீர் குடிப்பேன். இன்னைக்கு நம்ம ரூம்ல 2 பேரும் குடிப்போமா? தப்பில்ல, பார்லி தண்ணி தான். ஐயோ, நான் மாட்டேன், கருமம். என்ன இது, இந்த இயந்திரம் மறுக்கிறதே. நிர்மலா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கேன். மத்தியான விருந்து பிரமாதப்படுத்திடணும், புரியுதா? நாளைக்கா? அடுத்த வாரம் வர சொல்லுங்களேன். ஏன், நாளைக்கு என்ன அஷ்டமியா? இல்லங்க, நாளைக்கு எனக்கு செகண்ட் டே. ஓடி ஆடி சமைக்க பரிமாற ரொம்ப சிரமமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என் சௌகரியம்தான் முக்கியம். என்ன இது, இந்த இயந்திரம் தன் சௌகரியம் பார்க்கிறதே. நிர்மலா, நாளை காலையில 50,000 ரூபாய் என் ஃப்ரெண்டு பூபாலன் வந்து கேட்பான். பீரோல தனியா வச்சிருக்கேன், கொடுத்துரு. எதுக்குங்க, கடனா தரீங்களா, இல்ல நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய பணமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கொடுக்க சொன்னா கொடு. பண விவகாரத்துல எல்லாம் எதுக்கு தலையிடுற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னது இது, இந்த இயந்திரம் தன் எல்லை தாண்டுகிறதே. என்னங்க, என் கூட படிச்சவ ரோஸ்லின், அவளுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வந்திருக்கு. கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிடு. இல்லைங்க, என் கல்யாணத்துக்கு அவ காஞ்சிபுரத்துல இருந்து அப்பா அம்மாவோட வந்து வாழ்க்கலா கூட பிரசன்ட் செஞ்சா. ரொம்ப நல்ல பழக்கம். நாம 2 பேரும் போயிட்டு வந்துடலாங்க. வேணாம், அவ யாருன்னே எனக்கு தெரியாதே. போன வாரம் திண்டுக்கல்ல நடந்த உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு என்ன அழைச்சிக்கிட்டு போனீங்களே, அவர் யாருன்னு எனக்கு தெரியுமா? என்னடி பதிலுக்கு பதில் பேசுற? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற உரிமை எனக்கு இல்லையா? எனக்கு மட்டும் பாசம் நட்பு இதெல்லாம் இருக்காதா? கல்யாணம் ஆயிட்டா இதையெல்லாம் அழிச்சுக்கணுமா? இந்த மாதிரி எல்லாம் ஏத்து பேசினா எனக்கு பிடிக்காது. அனாவசியமா என் கோபத்தை கிளறாத. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். என்ன இது, இந்த இயந்திரம் உரிமை பேசுகிறதே. இப்படி சின்ன சின்னதாய் எத்தனை சம்பவங்கள். ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் என் கோணத்தில் என் எதிர்பார்ப்பு நொறுங்கியதைப் போல அவர் கோணத்தில் அவரின் எதிர்பார்ப்பும் நொறுங்கி போயிருக்க வேண்டும். எனக்கு அவர் மீது வெறுப்பு வளர்ந்தது போல் அவருக்கும் என் மேல் வெறுப்பு வளர்ந்திருக்க வேண்டும். வண்டியின் அச்சை முறிக்கிற கடைசி மயிலிறகின் காரியத்தை தான் ரவிக்குமார் எழுதிய கடிதம் செய்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தபோது பட்டது. அதை சாக்கிட்டு ஆண் என்கிற ஆதிக்க திமிருடன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத போது உருவாக்கி கொண்டு அக்னியில் தோய்த்த வார்த்தைகளை வீசிக்கொண்டே அவர் இருக்க, பல சமயம் பொறுமையாகவும் சில சமயம் எதிர்ப்பு குரல் உயர்த்தி கொண்டும் நான் இருக்க, பிரச்சனையின் கிளைமாக்ஸ் அன்று துவங்கியது. அத்தியாயம் 10. அன்றைக்கு இரவு 12 மணிக்கு மேல் இருக்கும். என் அறை கதவு தட்டப்பட்டது.
போய் திறந்தேன். அவர்தான். குப்பென்று விஸ்கி வாடை. யார் கதவு திறந்து விட்டாங்க? அத்தை தானே? எதுவும் கேட்கலையா அவங்கள? குடிச்சிருக்கீங்க தானே? கதவை சாத்தினார். ஏய், நீ கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு உனக்கு யோகியதை இல்ல. நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன். சம்பாதிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இப்ப நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கங்க. அப்ப நான் குடிச்சா அது நியாயம்னு சொல்லுவீங்களா என்றேன். குடிப்ப, நீ செய்யக்கூடியவதான். உன்னை விட சின்ன வயசு பையனோட கூத்தடிச்சவதானே. இதுவரை காதல் காதல் என்று மட்டுமே அந்த ரவிக்குமாரோடு சம்பந்தப்படுத்தி பேசிக்கொண்டிருந்த அவர் மேலும் கீழே இறங்கி பேச எனக்கு ரொம்ப வலித்தது. ஏங்க இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறீங்க? பச்சையா நடந்ததை கொச்சப்படுத்தாம எப்படி இருக்க முடியும்? நமக்கு கல்யாணமாகி 6 மாசமாச்சே, நீ இன்னும் உண்டாகலையே. அது ஏன் திடீர்னு எதுக்குங்க அதை பத்தி பேசுறீங்க? பேசுவேன், கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நாம குடும்ப கட்டுப்பாட்டுக்காக ஏதாச்சும் சாதனங்கள் யூஸ் பண்றோமா? இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி 10ஆம் மாசமே அப்பாவாகிட்டாங்க. நான் ஆகல. ஏன்? நீ கர்ப்பமாகல. ஏன்? இது என்னங்க கேள்வி? கர்ப்பமாகிறது ஏன் கையிலையா இருக்கு? இயற்கையா கர்ப்பம் தரிக்கணும். அந்த இயற்கை உன் விஷயத்துல ஏன் ஒர்க் அவுட் ஆகல? 6 மாசம் தானே ஆச்சு. சில பேருக்கு 4-5 வருஷம், ஏன் 7-8 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறந்திருக்கு. அதில்லடி என் கண்மணி, நான் டாக்டரை விசாரிச்சேனே. நீ இயற்கைய மீறி இருக்க, அதனாலதான் இப்படி. நான் புருவங்களை சுருக்கினேன். என்ன சொல்றீங்க? எந்த டாக்டரை விசாரிச்சீங்க? என்ன சொன்னாங்க? புரியும்படியா சொல்லுங்க. புரியும்படியா வேற சொல்லணுமா? நேத்து தான் வயசுக்கு வந்த பொண்ணு நீ. உனக்கு எதுவுமே புரியாது பாரு. கேளுடி, உன் மனசாட்சியை கேளு, பதில் கிடைக்கும். எனக்கு ஆத்திரம் அதிகமாகி கொண்டே இருந்தது. இத பாருங்க, நீங்க அனாவசியமா என் மேல ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. சந்தேகம் பெரிய வியாதி. உங்க சந்தேகத்தை நான் போக்குறேன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சொன்னா கோச்சுக்காதீங்க. உங்களோட புள்ள கொடுக்கற தகுதியை யாராச்சும் சந்தேகப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என் கற்பை நீங்க சந்தேகப்பட்டு வார்த்தையால நீங்க சவுக்கடி கொடுக்கறப்ப எல்லாம் நான் எவ்வளவு துடிச்சு போவேன்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களா? எவ்வளவு தூரம் நொந்து போயிருக்கேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? புதிர் போட்டு பேசாதீங்க. நீங்க என்னதான் சொல்றீங்க என்றேன் துணிச்சலின் உச்சியில். கிட்டே வந்தார். பலார் என்று அரைந்தார். தடுமாறி கீழே விழுந்தேன். கேள்வியாடி கேட்கிற கேள்வி தெளிவா சொல்லட்டுமா? நீ அந்த பைய ரவிக்குமாரோட படுத்திருக்க. அதுல உன் வயத்துல உருவான கருவை களைச்சிட்ட. ஒரு தடவை கருவை களைச்சா மறுபடி கர்ப்பப்பையில கரு தங்க தாமதமாகும். அதனாலதான் உனக்கு லேட் ஆகுது. சரிதானா நான் சொன்னது? நான் ஆவேசமாக எழுந்தேன். முறைத்தேன். என்னடி முறைக்கிற? கையை ஓங்கினார். ஓங்கின அவரின் கையை வலுவாக தடுத்து பிடித்தேன். இதான் எல்லாம் மிஸ்டர் சுந்தர். இனிமே என் மனசுல உனக்கு இடம் கிடையாது. என் வாழ்க்கையிலையும் உனக்கு இடம் கிடையாது. தடுக்கிறதுக்காகத்தான் உன்னை தொட்டேன். இனி ஜென்மத்துக்கும் உன்னை தொட போறதில்ல. உடம்பாலையும் சரி, மனசாலையும் சரி. எவ்வளவு தூரம் உன் மனசு பக்கரப்பட்டு கிடக்கு. இதுக்கு மேலேயும் உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்தா என்னை விட பைத்தியக்காரி யாரும் இருக்க முடியாது. நான் விடுவிடுவென்று என் பெட்டியை எடுத்தேன். என் துணிகளை அடுக்கினேன், மூடினேன், புறப்பட்டேன். விரைப்பாக பார்த்து கொண்டிருந்தார். அவரை கடந்து நடந்தேன். நில்லுடி, என்ன சொன்ன? ஜென்மத்துக்கும் என் பொண்டாட்டி இல்லையா? அப்புறம் எதுக்குடி கழுத்துல நான் கட்டின தாலி? அதானே என்றேன். பெட்டியை கீழே வைத்தேன். சரட்டென்று என் தாலியை கழற்றினேன். வச்சுக்கங்க, இதுல கயிறு உங்க அம்மா வாங்கி கொடுத்தது, தாலி எங்க அப்பா செஞ்சு போட்டது. பரவாயில்ல, தேவைப்பட்டா அழிச்சு மோதிரம் செஞ்சு மாட்டிக்கங்க. அவர் என்னை மிரண்டு போய் பார்த்து கொண்டிருக்க கதவை திறந்து கொண்டு வெளியேறினேன். அத்தியாயம் 11. கதவை திறந்த பவானி என்னை பார்த்து, என் கையில் பெட்டி பார்த்து, என் கலைந்த தலையை பார்த்து, என் களைப்பை பார்த்து, என் முன்னறிவிப்பில்லாத வருகையை பார்த்து வியந்தாள். ஏய் நிர்மலா, நீதானா? வா, உள்ள வா. எங்கிருந்து வர? சொல்றேன், பொள்ளாச்சியிலிருந்து 2 பஸ் மாறி வந்திருக்கேன். ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. நான் குளிக்கணும் பவானி. சூடா ஒரு காஃபி வேணும். அப்புறம் கொஞ்சம் டிஃபன் வேணும். இன்னைக்கு ஒரு நாள் நீ லீவு போட்டுடு. உன்கிட்ட நிறைய பேசணும்னா என்றேன். பவானியின் அம்மா காஃபி கொண்டு வந்தாள். ஒரு புத்தகத்தால் அதை மூடி வைத்துவிட்டு வந்து பல் துலக்கினேன். பிறகு காஃபி அருந்தினேன். குளித்தேன். வேறு புடவை கட்டினேன். பவானி ஏற்கனவே குளித்து முடித்திருந்தவள் சேலை மாற்றி ஒப்பனை செய்து முடித்திருந்தாள். அவள் அறைக்கே டிஃபன் வந்தது. உங்க அம்மாவுக்கு என்னால சிரமம் என்றேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. என்னாச்சு நிர்மலா என்றால் ஆர்வம் தாங்காத பவானி. யுத்தம் முடிஞ்சு சுதந்திரம் வாங்கியாச்சு என்று சிரித்தேன். ஏய் இரு, எங்கே உன் தாலி? சுதந்திரத்துக்கான விலை என்றேன். சொன்னேன். ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவமாக விடாமல் சொன்னேன். அழாமல் சொன்னேன். கிளைமாக்ஸ் வரைக்கும் 2.25 மணி நேரம் சொன்னேன். அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் பவானி. மனசோட அடித்தளம் வரைக்கும் வெறுப்பு பரவிடுச்சு பவானி. சந்தேகத்துக்கு மருந்தே இல்ல. நான் செஞ்சது புதுமை, புரட்சி ஒரு புடலங்காயும் இல்ல. காட்டுல பிடிச்ச யானைய சர்க்கஸுக்கு பழக்கிறப்போ சில யானை தான் மண்டி போடும், டான்ஸ் ஆடும். சில யானை அறுத்துக்கிட்டு காட்டுக்கே ஓடிடும். நான் சர்க்கஸ் பழகிட்டு தான் பவானி இருந்தேன்.
தன்மானத்தை சுத்தமா கழட்டி வீச முடியாத யானையா போயிட்டேன். அதனால அறுத்துக்கிட்டு வந்துட்டேன். இது நிரந்தரமான முடிவா? ஆமா என்றேன் அழுத்தமாக. ஏன் உங்க வீட்டுக்கு போகல? எனக்கு வீடு ஏது பவானி? கல்யாணம் வரைக்கும் தான் எங்க அம்மா வீடு என் வீடு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் வீடு தான் என் வீடு. இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு என்ன மாத்திர கடமை இல்ல. எந்த குறையும் வைக்காம எங்க அப்பா செஞ்சிட்டாரு. இப்போ என் வீடு வேணாம்னு உதறிட்டு நான் தான் வந்திருக்கேன். மறுபடி அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. பேத்தாத. இல்ல பவானி, நிதானமா யோசிச்சு பாரு. இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்க உள்ள சூழ்நிலையே மாறிடும். கொஞ்ச நாள் என் மேல அனுதாபம் இருக்கும் எல்லாருக்கும். அப்புறம் நான் எல்லார் கண்ணுக்கும் ஒரு பாரமா தெரிவேன். இயல்பான சந்தோஷங்களை அவங்க இழக்க வேண்டி வரும். வாழாம பாதியில வீட்டுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறப்ப அண்ணனும் அண்ணியும் ஒரு சினிமாவுக்கு போகணும்னா கூட ரொம்ப தயங்க வேண்டி வரும். என்னை பாக்குறப்போ எல்லாம் அவங்க உற்சாகம் உடையும். ஒரு சோகம் முகத்துல வந்துடும். இல்லைன்னா வரவழைச்சுப்பாங்க. வெளியே சொல்ல முடியாத ஒரு புழுக்கம் ஏற்படும். எனக்கு பிடிக்கல அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க. அப்போ என்ன உன் பிளான்? பயப்படாத பவானி, உன் வீட்டிலே டேரா அடிச்சிட மாட்டேன். முதல்ல ஒரு வேலை, அப்புறம் வாடகைக்கு ஒரு சின்ன போர்ஷன். ஒரு வாரத்துல இதை சாதிச்சிட முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் உன் வீட்டுல நான் இருக்கலாம் இல்லையா? என்னடி கேள்வி இது? உன் பிரச்சனை முடியற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கலாம் நிர்மலா. அதான் முடிஞ்சிடுச்சே. சரி, அவங்க அம்மா அப்பா எதுவுமே சொல்லலையா? சொன்னாங்களே, அப்பப்ப சொன்னாங்க. எம்மாடி, சின்ன வயசுல இருந்து அவனை அவன் போக்குக்கு வளர்த்துட்டோம். தன் இஷ்டப்படி எதையும் சாதிச்சு பழகிட்டான். நீதான் கொஞ்சம் அவனை அனுசரிச்சுக்கிட்டு போகணும். இந்த வாக்கியம் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. நடுராத்திரி புறப்பட்டிருக்க, அவங்க தடுக்கலையா? காலையில எதையும் பேசிக்கலாம்னு மாமனார் சொன்னாரு. எனக்கு பிடிக்கல. மனசு முழுக்க முறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் அதிகமா இருக்க பிடிக்கல. புறப்பட்டுட்டேன். உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லாமலே இருக்க முடியுமா? அதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ தான் போய் சொல்ல போற பவானி. நானா? ஆமா, இன்னைக்கு இல்ல, 2 நாள் கழிச்சு என்றேன். அத்தியாயம் 12. எனக்கு அன்றைய தினமே அதே ஹோட்டலில் நான் பார்த்த அதே வேலை கிடைத்தது. என் வாழ்க்கையில் இருந்த சில அதிர்ஷ்டங்களில் ஒன்று. பவானி வீட்டிற்கு 10 வீடு தள்ளி ஒரு வீட்டின் கீழ் போர்ஷன் வாடகைக்கு கிடைத்தது. ஒரு சின்ன ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். மொத்தமே 300 சதுர அடிதான் என்றாலும் கச்சிதமாக இருந்தது. 500 ரூபாய் வாடகை. சம்மதித்து அட்வான்ஸ் கொடுத்தேன். 3ஆம் நாள் விநாயகருக்கு சூடம் கொளுத்தி என் தனி குடித்தனம் துவங்கியது. அம்மா, அப்பா, அண்ணன் 3 பேரும் ஒரே ஆட்டோவில் வந்தார்கள். என்னை பார்த்து பதறினார்கள், கதறினார்கள். 1000 தான் இருந்தாலும் அவர் உன் புருஷன். நீ தாலிய... அம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. சரி, எல்லாம் சரி. நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? ஏன் இப்படி அனாத மாதிரி தனியா வந்து நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துற? உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான்ப்பா இப்படி. நாங்க இத்தனை பேர் இருக்கிறப்ப நீ இப்படி தனியா வீடு பிடிச்சு குடியிருந்தா எங்களை கேவலமா பேச மாட்டாங்களா? வீட்டுல நான் இருக்கிறது ஒரு பாரம். உடனே பாரம் இல்லைன்னாலும் போக போக பாரம். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதண்ணா. இத பாருமா, பவானி எல்லாம் சொன்னா. உன்னை சந்தேகப்பட்டு மாப்பிள்ள நடந்துகிட்ட முறையெல்லாம் சரியாத்தான் இல்ல. ஆனா அதுக்கு நீ எடுத்த முடிவும் சரி, நடந்துகிட்ட முறையும் சரி. ரொம்ப தப்புமா என்றார் அப்பா. மத்தவங்களுக்காகவோ இல்ல தனக்காகவோ சீதைய அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன ராமரோட வர்க்கம் தானப்பா நீங்களும். உங்களுக்கு தப்பாதான் படும். உங்களால என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாது. இப்ப என்ன தாண்டி சொல்ற என்றாள் அம்மா. நானும் உங்க அப்பாவும் பொள்ளாச்சி போய் மாப்பிள்ள கிட்ட சமாதானம் பேசி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேணாம்மா, இது ஒரு நாள் பிரச்சனை இல்ல. ரொம்ப நாளா வளர்ந்த பிரச்சனை. சமரசம் பேசி முடிகிற பிரச்சனை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப நான் விடுதலை அடைஞ்ச மாதிரி இருக்கேன். நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற முயற்சிகள் எல்லாம் என் நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தானேம்மா? ஆமா, அது எனக்கு அங்க கிடைக்காது, இங்க கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு இதை கலைக்காதம்மா. அப்ப நாங்க யாரும் உனக்கு வேணாம் என்றார் அப்பா. இல்லப்பா, நீங்க எல்லாரும் எனக்கு வேணும். நான் அந்த வீட்டுல வந்து இருக்க விரும்பலன்னு மட்டும்தான் சொன்னேன். நான் அடிக்கடி அங்க வருவேன். நீங்க அடிக்கடி இங்க வாங்க. அப்பா எழுந்து கொண்டார். வாங்க போகலாம். அவ சூடா இருக்கா. 10 நாள் போகட்டும். அப்பதான் தெளிவு வரும். எது சரி எது தப்புன்னு புரியும். இப்படி தனியா இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு அவ பட்டு தெரிஞ்சுக்கட்டும். அப்பாவும் அம்மாவும் வெளியேறியதும் அண்ணன் மகேந்திரன் மட்டும் என் அருகில் வந்தான். அம்மா அப்பா போன ஜெனரேஷன் நிர்மலா. அவங்களால ஜீரணிக்க முடியாது. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒன்ன. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஆபீஸுக்கு ஃபோன் செய். கொஞ்ச நாள் போனா ஒரு தெளிவு கிடைக்கும். வரட்டுமா? அத்தியாயம் 13. 2 வாரங்கள் நிம்மதியாக நகர்ந்தன. என் புது வாழ்க்கை எனக்கு பிடித்திருந்தது. ரொம்ப பிடித்திருந்தது. நல்ல உறக்கம் முடிந்து ஏற்படும் விழிப்பில் இருக்கும் சுறுசுறுப்பு இருந்தது. நடந்து போன சம்பவங்களுக்கான வலி ஒரு ஓரமாக இருந்தாலும் என் குடும்ப வாழ்க்கை மட்டும் இப்படி சீரழிந்து போயிருக்க வேண்டுமா என்கிற சோகமும் ஏக்கமும் ஒரு ஓரமாக இருந்தாலும் எனக்கு இந்த சுதந்திர வாழ்க்கை பிடித்திருந்தது.
அம்மா 2-3 முறை வந்து என்னை வீட்டிற்கு வந்துவிடும்படி அழைத்தாள். கல்லானாலும் கணவன் எட்ஸெட்ரா வசனங்கள் சொல்லி சமாதானப்படுத்த முயன்றாள். என் உண்மையான உணர்வுகளை மட்டும் புரிந்து கொள்ள மறுத்தாள். அவளின் கோரிக்கைகளை நான் மென்மையாக நிராகரித்தேன். அப்பா என்மேல் கடுமையான கோபத்தில் இருப்பதாக சொன்னாள். பொள்ளாச்சியில் இருந்து என் மாமனார் 14 பக்கங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக சொன்னாள். காண்பித்தாள். படித்து பார்த்தபோது எனக்கு சிரிப்பு வந்தது. அவர்களுக்கு கடைசியாக நான் தாலியை கழற்றி கையில் கொடுத்துவிட்டு நடுராத்திரியில் புறப்பட்டு வந்த ஒரு செயல் மட்டும்தான் பூதாகரமான குற்றமாக தெரிந்தது. அதற்கு முன்பு வரை அவர்களின் மகனின் எந்த பேச்சும் செயலும் குற்றமாக படவில்லை. குடும்பம் என்றால் எல்லாம் தான் இருக்குமாம். பெண்தான் அனுசரித்து கொண்டு போக வேண்டுமாம். குடும்பத்தோடு வந்து அவர்கள் அத்தனை பேர் காலிலும் விழுந்து கதறினாலும் இனி என்னை அந்த வீட்டில் சேர்த்து கொள்ள போவதில்லையாம். எனக்கு கடைசி விஷயம் மட்டும் ஆறுதலாக இருந்தது. அவளை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், மறுபடி சேர்ந்து வாழட்டும் என்று எழுதாமல் விட்டார்களே. அம்மா, என் முடிவுல நான் தீர்மானமா இருக்கேன். நடந்த கல்யாணமோ அவரோட வாழ்ந்த 6 மாச வாழ்க்கையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு. அது பந்தம் இல்ல, ஒரு அனுபவம். பள்ளி வாழ்க்கை ஒரு அனுபவம், அதை தாண்டி கல்லூரி வாழ்க்கை, அது ஒரு அனுபவம், அதை தாண்டி திருமண வாழ்க்கை. பொதுவா எல்லாருக்கும் இது தொடருது. ஆனா நான் அந்த அனுபவத்தை தாண்டி இன்னொரு வாழ்க்கைக்கு வந்துட்டேன். இது வேண்டுதல் இல்ல, விரும்பி ஏத்துக்கல. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. ஏன்னா நான் கொஞ்சம் சுயமரியாதையோடவும் தன்மானத்தோடவும் வாழ விரும்புறேன். பெரிய புரட்சி பொண்ணுன்னு நினப்பா? ஐயோ அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அது மாயமான வார்த்தை, குழப்பிக்காத. தன்மானத்தோடையும் சுயமரியாதையோடையும் வாழ்றது ஒரு இயல்பான விஷயம். கவரிமான விடவா பெண் ஜென்மம் தாழ்ந்து போச்சு? படிச்சதால கையில ஒரு வேலை இருக்கு, சொந்தமா நிக்கிற தைரியம் அதனாலதான் வந்திருக்கு. நானும் படிக்காம இப்படி தனியா நிக்கிற தைரியம் இல்லாத பொண்ணா இருந்திருந்தா, ஐயோ புருஷா, என்னை அடி, உதை, சந்தேகப்படு, எது வேணுமானாலும் செய், இங்கேயே அடிமைப்பட்டு நிக்கிறேன்னு கிடந்திருப்பேன். நீ 1000 பேசுடி, ஆனா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சே. என் வாழ்க்கையே சீரழியலம்மா, என் கல்யாண வாழ்க்கை மட்டும்தான் சீரழிஞ்சிருச்சு. காலம் பூரா இப்படியே இருந்துருவியா? இப்போதைக்கு அப்படித்தான் யோசனை. சம்பாதிக்கிறதும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறதும் புஸ்தகம் படிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லடி. உன்னோட தேவைகள் அதோட நின்னுடாது. நீ கிழவி இல்ல, வயசு 26 தான். பச்சையாவே சொல்றேன், புருஷ சுகத்தை ருசி கண்டவனி. உன் மனசுக்கு புருஷன் தேவைப்படாம இருக்கலாம், உடம்புக்கு தேவை என்று விட்டு போய்விட்டாள். என் அம்மா இப்படியெல்லாம் பேசியதை கேட்க எனக்கு சற்று பிரமிப்பாகவே இருந்தது. அவள் பேசியதில் நிறைய யதார்த்த நியாயங்கள் இருந்தன. சற்றே வெட்கப்பட வேண்டிய உண்மைகள் இருந்தன. உடம்புக்குள் தான் மனசு. ஆனால் பல சமயங்களில் மனசின் செயல்பாடுகளுக்கும் உடம்பின் செயல்பாடுகளுக்கும் தொடர்பு இருப்பதில்லை என்பது நிஜம். 4 நாட்களாக அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் நான். தனிமை எதையும் சற்று தயக்கமில்லாமல் விலாவாரியாக யோசிக்க வைக்கும். இரவுகளில் லேசான அவஸ்தை இருந்தது. உடம்பு செய்யும் அவஸ்தை, புரண்டு புரண்டு படுக்கும் அவஸ்தை, தலையணையை அணைத்துக் கொள்கிற அல்ப அவஸ்தை, கட்டில் நினைவுகளை மட்டும் கட்டாயமாக அசை போடுகிற அவஸ்தை. புருஷ சுகத்தை ருசி கண்டவனி. உண்மை, 100% உண்மை. எந்த குறையும் அதில் கண்டதில்லை நான். கடைசியாக 1 மாதத்திற்கு மட்டும்தான் சுந்தர் ஒரு வீம்பாக என்னை தொடாமல் இருந்தார். அதற்கு முன்பு வரை உன் மனசுக்கு புருஷன் தேவைப்படாம இருக்கலாம், உடம்புக்கு தேவை. தேவைதானா? தன்மானம் பேசுகிற மனதை இப்படி அவமானப்படுத்துகிறதே உடம்பு. இதை ஜெயிக்க முடியாதா என்ன? ஜெயிக்க வேண்டும். கூடவே ஏன் ஜெயிக்க வேண்டும் என்று குதர்க்கமாக ஒரு கேள்வியும் எழுந்தது. அத்தியாயம் 14. அன்றைக்கு மாலை நான் வேலை முடிந்து பஸ் ஏறி இறங்கி என் வீட்டிற்கு நடந்து வந்தபோது வீட்டு வாசலில் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் நின்றிருந்தது. அதன் மேல் உட்கார்ந்திருந்த இளைஞன் என்னை தூரத்தில் பார்த்ததுமே இறங்கி நின்றான். கிட்டே வந்ததும் தான் அவனை அடையாளம் புரிந்தது. ரவிக்குமார். அட, இது ரவிக்குமார் தானா என்று சந்தேகமே வரும் அளவிற்கு மாறியிருந்தான். நான் கடைசியாக சந்தித்த போது அவன் ஒரு பையனாகத்தான் தெரிந்தான். இப்போது வாலிபன். உடம்பு சதை பிடித்து உயரம் கூடி மீசை அடர்த்தியாகி கன்னங்கள் உப்பலாகி ரொம்ப மாறியிருந்தான். வணக்கங்க என்றான் கைகூப்பி. வணக்கம், வாங்க என்றேன். முந்தைய சந்திப்பில் போல வா என்று அழைக்க வாய் வரவில்லை. பூட்டை திறந்து வீட்டுக்குள் வந்து அவனை உள்ள வாங்க என்றேன். ரொம்ப தயக்கத்துடன் உள்ளே வந்தான். ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்துவிட்டு, உட்காருங்க, எப்படி இருக்கீங்க ரவிக்குமார் என்றேன். 2 முறை வற்புறுத்திய பிறகுதான் அமர்ந்தான். நாகேஸ்வரராவ் பூங்காவிலும் 2 முறை வற்புறுத்திய பின் அவன் அமர்ந்தது எனக்கு நினைவில் வந்து போனது. அவன் கண்கள் கலங்கியிருந்தன. தன் நகங்களை பார்த்து கொண்டான். என்னை ஒரு முறை முகம் பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான். எனக்கு எல்லா விபரமும் தெரியுங்க. உங்க அண்ணன் மகேந்திரனை பார்த்து பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு. உங்க பொள்ளாச்சி அட்ரஸ் கூட அவர்தான் கொடுத்தாரு. என்னால தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை.
சேச்சா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் பெரிய மடத்தனம் பண்ணிட்டேன். உங்களுக்கு சாக்லேட் அனுப்பி அப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்க கூடாது. எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு எனக்கு துடிப்பா இருந்தது. அவசரப்பட்டு அப்படி செஞ்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வில்லங்கத்துல கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் பத்தலங்கிறது தான் உண்மை என்றான். எனக்கு அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. சத்தியமாக எந்த கோபமும் வரவில்லை. புரிந்து கொள்ளாதது என் கணவர். பாவம், இவன் என்ன செய்வான்? என் வாழ்க்கையின் சிதறல் இவனையும் பாதித்து சுய இரக்கம் கொள்ள வைத்து விட்டது. என்னாலதானே உங்களுக்கு இப்படி கஷ்டம் என்றபோது அவன் அழுது விட்டான். ஒரு ஆண் அழுது நான் பார்ப்பது அதுவே முதல் முறை. சாச்சா, என்னங்க இது? இந்த பாருங்க ரவிக்குமார், நான் இப்போ கஷ்டப்படுறதா யார் சொன்னாங்க? அழுகிறதா இருந்தா நியாயமா நான் தானே அழணும். நானே தைரியமா இருக்கேன். நீங்க எதுக்காக அழறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. தர்ம சங்கடம் தவிர்க்க நான் எழுந்து சென்று 2 பேருக்கும் காஃபி தயாரித்து எடுத்து வந்தேன். சற்று ஓய்ந்திருந்தான். என்ன வேலை உங்களுக்கு? ஆனந்த விகடன்ல ப்ரூஃப் ரீடர், 1500 ரூபாய் சம்பளம். உங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு நான் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கேங்க. நீங்க எதுவும் கெடுக்கல. இப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாம் ரவிக்குமார். உங்க வீட்ல யார் யார் இருக்கீங்க? நான் எங்க அண்ணன் வீட்ல இருக்கேன். அண்ணன், அண்ணி, நான் 3 பேர் தான். என்னை படிக்க வச்சது எங்க அண்ணன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. அவர் பாதுகாப்புக்கான செலவு மட்டும்தான் செஞ்சாரு. படிக்க வச்சது நீங்க தான். என்னோட பக்குவம் இல்லாத சில பிரமைகளை உடைச்சது நீங்க தான். பேதலிச்சு திசை மாறி போக இருந்த எனக்கு பொறுமையா புத்தி சொல்லி படிப்புல சாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகிறதான் இப்ப லட்சியமா இருக்கணும்னு ஆணியில அரைஞ்ச மாதிரி எடுத்து சொல்லி எனக்கு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தினது நீங்க தான். அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க மேல எனக்கு இருந்தது ஒரு சீப்பான கவர்ச்சி மட்டும்தான். ஆனா அப்படி பொறுமையா எனக்கு புரிய வச்சப்புறம் உங்க மேல எனக்கு ஏற்பட்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் அளவே இல்லைங்க. உங்களை அதுக்கப்புறம் நான் சந்திக்கல. ஆனா மனசுல தினம் நினைச்சேன், தினம் அந்த மரியாதை அதிகமாகும். நீங்க 1000 சொன்னாலும் உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். இதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து 4 நாளா என் தூக்கம் போச்சு. உங்களை பார்த்து என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இன்னைக்கு வந்தேன். தயவு செஞ்சு நீங்க எனக்கு அனுமதி தரணும். அனுமதியா? என்ன அனுமதி? எதுக்கு? நான் பொள்ளாச்சி போறதுக்கு. போய் உங்க கணவர் காலில் விழுந்து நீங்க எவ்வளவு கண்ணியமானவங்கன்னு புரிய வைக்கிறேன். அவர் நினைப்பெல்லாம் தப்புன்னு நான் எடுத்து சொல்றேன். அப்படி சொல்றதால அவர் உங்களை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் மறுபடி சேர்ந்து வாழணுங்க. அப்பதான் என் மனசுல பதட்டம் அடங்கும். என்னால உங்க வாழ்க்கை வீணா போயிடுச்சுங்கிற நினப்பு என்னை குத்தி கொன்னுடும் போலி இருக்கு. ரவிக்குமார், எல்லாரையும் மாதிரி நீங்களும் இந்த பிரச்சனைய மேலோட்டமா தான் பாக்குறீங்க. அது உங்க தப்பு இல்ல. நீங்க அப்படித்தான் பார்க்க முடியும். சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தான் சரியான டைமென்ஷன் புரியும். தயவு செஞ்சு நீங்க பொள்ளாச்சிக்கு போக வேணாம். காலில் விழவும் வேணாம். என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு அனுதாபம் காட்டி என் தைரியத்தை இழக்க வைக்க வேணாம். நான் இப்போ சில மாற்றங்களோட இருக்கேன். ஆனா இடிஞ்சு போயிடல. ஏண்டா உயிர் வாழணும்னு தலையில கை வச்சுக்கிட்டு உக்காந்துல்ல. அவ்வளோ பெரிய பிரச்சனையா இதை நான் நினைக்கவும் இல்லை. ஐ எம் ஹாப்பி நவ். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம போயிட்டு வாங்க. அவன் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தான். உள்ளே வார்த்தை தேடல் நிகழ்ந்து கொண்டிருப்பது புரிந்தது. எழுந்து கொண்டான். வரேங்க, ஆனா உங்க நன்மைக்காக என்னால ஒரு காரியம் செய்ய முடியும். அதை கண்டிப்பா செய்ய முடியும். செய்யத்தான் போறேன் என்று புதிர் போல சொல்லிவிட்டு வெளியேறி தன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். என்ன சொல்கிறான் இவன்? எனக்கு குழப்பமாக இருந்தது. அத்தியாயம் 15. மறுநாள் என் ஹோட்டலில் எனக்கு வந்த போனில் அண்ணன் மகேந்திரன் பேசியதில் அந்த குழப்பம் விலகி அதிர்ச்சி வந்து உட்கார்ந்தது. நிர்மலா, அந்த பையன் ரவிக்குமார் நேத்து உன்னை பார்க்க வந்தப்போ அவன் மனசு உடையிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டியா? இல்லையே. ஏன்? நேத்து ராத்திரி விஷம் சாப்பிட்டுருக்கான் அவன். ஐயோ, பதறாத. சரியான நேரத்துல பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் வாந்தி எடுக்க வச்சு காப்பாத்திட்டாங்க. அவனோட அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னன்னா இதெல்லாம்? பாவம், அவன் எதுக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு? அவன் இல்ல காரணம். எந்த ஹாஸ்பிட்டல்? விஜயா ஸ்பெஷல் வார்டு, ரூம் நம்பர் 27. பார்த்து தைரியம் சொல்லுமா. தன்னால உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு ரொம்ப நொந்து போயிட்டான் அவன். புவர் பாய். நான் போன போது ரவிக்குமார் அரை மயக்கத்தில் இருந்தான். டெக்ஸ்ட்ரோஸ் 5% ஏறிக்கொண்டிருந்தது. அவன் அண்ணிதான் கூட இருந்தாள். என்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் ஸ்டூல் நகர்த்தி போட்டாள். இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு இப்படி அசட்டுத்தனமா பூச்சி மருந்து குடிச்சிட்டாரு. நான் பின்பக்கம் போறதுக்காக எதேச்சையா எழுந்தவ இவர் வயத்தை பிடிச்சுக்கிட்டு புரள்றத பார்த்துட்டு என் புருஷனை எழுப்பினேன். கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தா பார்த்திருக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாரு. அந்த கடிதத்தை வாங்கி படித்தேன். அன்புள்ள நான் சந்திக்காத திரு சுந்தர் அவர்களுக்கு வணக்கம். உங்கள் மனைவி திருமதி நிர்மலா அவர்கள் என் வாழ்க்கையின் வழிகாட்டி, என் கைடு, என் காட் மதர். அவர்களை தயவு செய்து சந்தேகப்படாதீர்கள். நான் தான் பக்குவமில்லாமல் நடந்து கொண்டேன்.
அவர்கள் என்னை நல்வழிப்படுத்தினார்கள். இதை உங்களை நேரில் சந்தித்து சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீர்கள் என்று புரியவில்லை. நடந்த ஒரு சம்பவத்திற்கு ஏதாவது ஆதாரம் தர முடியும். நடக்கவே நடக்காத சம்பவத்திற்கு என்ன ஆதாரம் தர முடியும்? அதனால் யோசித்தேன், இந்த முடிவுக்கு வந்தேன். என் மரணம் நிச்சயம் உங்களை நம்ப வைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் மறுபடி உங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தால் நான் மகிழ்வேன். அது நடக்காவிட்டால் கூட உங்கள் மனைவி மேல் உங்களுக்கு இருக்கும் சந்தேகத்தை இந்த மரணம் துடைக்குமே, அது போதும் எனக்கு. தங்கள் ரவிக்குமார். என் கண்கள் திரையிட்டன. உதடுகளை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டேன். என்ன மனிதன் இவன்! என் மீது விழுந்த களங்கம் துடைப்பதற்காக தன் உயிரையே போக்கிக் கொள்ள துணிந்த இந்த செயல் பக்குவப்பட்ட சிந்தனையின் விளைவா, இல்லை உணர்ச்சி பூர்வமான அவசர முடிவா? எதுவாக இருந்தாலும் ரவிக்குமாரை பார்க்க இப்போது எனக்கு கூச்சமாக இருந்தது. இரக்கம் பிறந்தது. ஒரு மதிப்பு மலர்ந்தது. ரவிக்குமார் கண் விழித்து என்னை பார்த்தான். என்ன ரவிக்குமார் இப்படி செஞ்சிட்டீங்க? இல்லையே, செய்ய விடலையே, என்னை காப்பாத்தி தொலைச்சிட்டாங்களே என்றான் பலவீனமாக. ரவிக்குமார், மறுபடி சொல்றேன், நீங்க எந்த வகையிலையும் காரணம் இல்ல. ஏற்கனவே எங்களுக்குள்ள ஒரு இடைவெளி ஏற்பட்டு அது பெருசாகிட்டே இருந்தது. என் குணங்கள் அவருக்கு பிடிக்கல, அவர் குணங்கள் எனக்கு பிடிக்கல. வெளியில சொல்லிக்க முடியாம தவிச்சோம். அந்த சமயம் உங்க லெட்டர் வந்தது. அதை தன் வெறுப்பை வெளிப்படுத்த ஒரு காரணமா அவர் வச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். உங்க லெட்டர் வரலன்னாலும் வேற ஏதாவது ஒரு காரணத்தினால நாங்க பிரிஞ்சிருப்போம். இது அசட்டுத்தனம் இல்லங்க, உங்க மேல உள்ள அக்கறை. இனிமே இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன்னு நீங்க எனக்கு பிராமிஸ் பண்ணணும் ரவிக்குமார், ப்ளீஸ் என்றேன் கண்ணீருடன். அவன் மௌனமாக தலையசைத்தான். அத்தியாயம் 16. சுபத்ரா எனக்கு போன் செய்தால் திடீரென்று ஒரு நாள். அக்கா, நான் உன்னை பார்க்கணும், பேசணும், உடனே பார்க்கணும். வாயேன் சுபத்ரா, ஹோட்டலுக்கு வா, இல்லைன்னா வீட்டுக்கு வா. ஏற்கனவே வந்திருக்கியே. இல்லக்கா, நான் வர முடியாத நிலைமை, நீ வீட்டுக்கு வாக்கா. இப்போ அப்பா வீட்டில் இல்ல, நான் அம்மா அண்ணி மட்டும்தான் இருக்கோம். வரியாக்கா? வரேன் என்றேன். போனேன். அம்மா என்னை ஆசையோடு வரவேற்பதற்கு பதிலாக பதறினாள். இங்க ஏண்டி வந்த? நீ இங்க வந்தேன்னு தெரிஞ்சா உங்க அப்பா என்னை கொண்டு போட்டுடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என் மூத்த மக செத்து போயிட்டா. அவ இந்த வீட்டு படியை மிதிக்க கூடாது. மிதிச்சானா நடக்கிறதே வேறன்னு என்னை மிரட்டி வச்சிருக்காரு நிர்மலா என்றாள் அம்மா. பரவாயில்ல, நடக்கிறத பார்த்துடலாம். சுபத்ரா இங்க. அம்மா தயங்கினாள். உள்ளறையை பார்த்து கொண்டாள். நான் அவளை தாண்டி உள்ளறைக்கு சென்றேன். விரக்தியாக கட்டிலில் உட்கார்ந்திருந்த சுபத்ரா என்னை பார்த்ததும் மலர்ந்து திரும்பினாள். கட்டிலை விட்டு ஆர்வமாக இறங்கியவள் உடனே ஆ என்று வலி தாங்காமல் துடித்து அமர்ந்து விட்டாள். சுபத்ரா, என்னம்மா, என்ன ஆச்சு? பதறினேன். சேலையை சற்றே தூக்கி வலது பின்னங்காலை காட்டினாள். அங்கே 4 இன்ச்சு நீளத்திற்கு ஒரே ரணகலமாக இருந்தது. என்னடி இது? நேத்து அப்பா போட்ட சூடுக்கா? சூடா? ஏன்? எங்க காதல் விவகாரம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்து வீட்டுல ருத்ர தாண்டவம் ஆடாத குறையா கத்திட்டாரு. எழுத்து பேசினதுக்காக பாய்லர்ல இருந்து நெருப்பு விறகு எடுத்துட்டு வந்து. சுபத்ரா அழுதாள். நான் கொதித்து போனேன். என்ன கொடுமை இது! இனிமே நான் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னுட்டாரு. வீட்டை விட்டு நான் வெளியில போகக்கூடாதான். மீறி போனா இதே மாதிரி அம்மா காலில் சூடு போடுவேன்னு கத்திட்டு போயிருக்காரு. அவர் ஓ மேல உள்ள கோபத்தெல்லாம் என் மேல காட்டுறாரு. நான் எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில இல்லக்கா. வெறி பிடிச்சவர் மாதிரி அவர் அரைஞ்ச அறையில ஒரு பல்ல ஆடுதுக்கா. சதீஷ்குமாருக்கு தெரியுமா இது? தெரியாதுக்கா. அவன் அட்ரஸ் சொல்லு. அம்மா உள்ளே வந்து சத்தம் போட்டாள். என்னடி செய்ய போற? நல்லதுதான் செய்ய போறேன். சுபத்ரா, நீ தைரியமாறு என்றேன். புறப்பட்டேன். ஆட்டோ பிடித்துக்கொண்டு நேராக சதீஷ்குமாரின் வீடியோ கடைக்கு வந்தேன். என்னை பார்த்ததும் எழுந்து நின்று கொண்டான். கொஞ்சம் என்னோட வர முடியுமா என்றேன். வந்தான். என்னோடு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டேன். செக்ரட்டரியேட் போப்பா என்றேன் ஆட்டோக்காரனிடம். என்னங்க, என்ன விஷயம்? தவித்தான் சதீஷ்குமார். உங்க காதல் வீட்டுல அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால என்று வீட்டில் சுபத்ராவின் நிலைமையை சொன்னதும் துடித்து போனான். எந்த நிமிஷமும் அவ கழுத்துல தாலி கட்ட நீங்க தயாரா இருக்கீங்க தானே சதீஷ்குமார்? அதுல மாற்றம் இல்லையே? நிச்சயமா இல்லைங்க. நான் உடனே சுபத்ராவை பார்க்கணுங்க. அவளை பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை பார்க்கலாம். செக்ரட்டரியேட்டில் இறங்கி கொண்டோம். என் அப்பாவிற்கு தனியான ஏசி அறை உண்டு. அங்கு சென்றோம். வாசலில் பியூன் எனக்கு அறிமுகமானவன். உள்ள யாரும் இல்ல, போங்கம்மா என்றான். நான் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தேன். ஃபைலில் இருந்து நிமிர்ந்த அவர் அதிர்ச்சி அடைந்தார். பின்னால் வந்த சதீஷ்குமாரை பார்த்து குழம்பினார். ஒரு 15 நிமிஷம் எங்களுக்காக ஒதுக்க முடியுமாப்பா? உங்களை வீட்டுல சந்திக்க வந்தா என்னை உள்ள விட மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்காகத்தான் இங்க வந்தேன். இவர்தான் சதீஷ்குமார், சுபத்ராவை கல்யாணம் செஞ்சுக்க போற சதீஷ்குமார் என்றேன். வணக்கம் சொன்ன அவனை உதாசீனப்படுத்தினார். என்னை நேராக முறைத்தார். என்ன வேணும் உனக்கு என்றார். சதீஷ்குமாரும் சுபத்ராவும் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு உங்க சம்மதம் வேணும்.
முதல்ல 2 பேரும் வெளியில போங்க கத்தினார். இருங்கப்பா, 10 நிமிஷத்துல போயிடுறோம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருங்க. என் மேல உள்ள கோபத்தை அவன் மேல காட்டியிருக்கீங்க. வீட்டுல நீங்க வச்சதுதான் சட்டம்ங்கிற அதிகாரத்துல மிருகத்தனமா நடந்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க காதல் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். இவர் கௌரவமானவரு, தொழில் செய்யறவரு, குடும்பம் நடத்த தகுதி உடையவரு. 2 பேரும் ஒரு எல்லைகள் வகுத்துக்கிட்டு டீசெண்டா நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இவங்க கல்யாணம் செய்துகிட்டா சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க சந்தோஷத்தை உங்க வீம்புக்காக குலைச்சிட வேணாம். நீங்க பார்த்து தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்ன ஆச்சு? எங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இல்லையே. நிதானமா யோசிச்சா நியாயம் புரியும். இரு, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு போகாத. எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீ பெரிய மனுஷியா? பெரிய மனுஷி இல்ல, ஆனா அனுபவப்பட்டவ. பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிற எல்லா கல்யாணமும் தோல்வி இல்லப்பா. ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் கல்யாணத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறதுல தப்பில்ல. மனசை புரிஞ்ச ஒருத்தர் எல்லாருக்கும் அமையறது இல்லப்பா. சுபத்ராவுக்கு அமைஞ்சிருக்காரு. அவங்கள சேர்த்து வைங்க. நல்ல அவகாசம் எடுத்துக்கிட்டு யோசிங்க. வாங்க சதீஷ், போகலாம். எழுந்து கொண்டேன். இருவரும் வெளியே வந்தோம். 1 வாரம் கழித்து சுபத்ரா என் வீட்டிற்கு வந்தாள். கண்ணீரோடு என் கைகளில் முத்தமிட்டாள். அப்பா சம்மதிச்சிட்டார் அக்கா. சதீஷோட அம்மாவை அழைச்சு பேசினாரு. அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாரு. என் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு ஒரே ஒரு நிபந்தனையோட எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. எனக்கு ஆனந்தமாக இருந்தது. என் அப்பாவுக்கு ஃபோன் செய்து தேங்க்ஸ் டாடி என்றேன். வீட்டுக்கு வா நிர்மலா. அலை அடிச்சு அலை விலகிடாது. நான் கோபமா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. உன்னை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் உன் மேல பாசம் இருக்காதாமா? நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு நாங்க யாரும் இனிமே வற்புறுத்துறதா இல்ல. உன் காயம் புரியுது. அது நடந்து முடிஞ்ச கதை. ஏன் தனியா கஷ்டப்படுற? எல்லாரும் சேர்ந்து இருப்போம். யாரும் உன்னை பாரமா நினைக்கலம்மா. காலி பண்ணிட்டு வந்துடு. என் அப்பாதானா இத்தனை நெகிழ்வோடு பேசுவது? வேணாப்பா, அது மட்டும் வேணாம். பல காரணங்களுக்காக வேணாம் என்றேன். அத்தியாயம் 17. என்றுமில்லாத அதிசயமாக பவானி என்னை கடற்கரைக்கு அழைத்து வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மணலில் அமர்ந்தோம். அமைதியாக இருந்தாள். என்ன பவானி, ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? ஊர்ல இருக்கிறவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டே இரு. பெரிய சமூக சேவகின்னு நினப்பு உனக்கு என்றாள். ஏதோ விஷயத்தோட தான் என்ன இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்க. என்ன சொல்லு. உன் பிரச்சனை பத்தி பேசத்தான் நிர்மலா. எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே என்றேன். அப்படின்னு நீ சொல்லிட்டா இல்லைன்னு ஆயிடுமா? உன் புருஷன் சுந்தர் மனசு மாறி அவர் உனக்கு செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தா கூட நீ அவரோட சேர்ந்து வாழ்றதில்லன்னு தீர்மானமா இருக்கியா நிர்மலா என்றாள். அவர் குணம் எனக்கு தெரியும். அவர் மனசு மாறாது. எனக்கும் அவருக்கும் இனிமே எந்த தொடர்பும் இல்ல பவானி. முடிஞ்சு போனது இது. ஒருவேளை அப்படியே அவர் மனசு மாறினாலும் நான் தயாரா இல்லம்மா. போதுமா? சரியா வராதுடி. மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். பல்லுல சிக்கின பாக்கு மாதிரி நெருடிக்கிட்டே இருக்கும். அடுத்து வர்ற சின்ன பிரச்சனை கூட பெருசாதான் தெரியும். என் கற்ப சந்தேகப்பட்டவன் தானே நீ அப்படின்னு ஒரு நினைப்பு என் மனசுல இருந்து அழியுமா சொல்லு? புருஷனாவது ஒன்னாவதுன்னு தாலிய கழட்டி வீசிட்டு போனவதானே நீ அப்படின்னு ஒரு நினைப்பு அவர் மனசுல சாகர வரைக்கும் இருக்கத்தானே செய்யும். இயல்பான சந்தோஷமான தாம்பத்தியம் எப்படி வரும்? அதனாலதான் நான் யாரையும் எந்த முயற்சியும் செய்ய வேணாம்னு தடை போட்டுட்டேன் என்றேன். சரி, சுந்தரி நீ உன் வாழ்க்கையில இல்ல, சரிதானா? சரிதான். நீ ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? பளிச்சென்று கேட்டாள் பவானி. நான் அமைதியானேன். வாழ்க்கை பூரா ஆண் துணை இல்லாம வாழ்ந்துட முடியும்னு அசடு மாதிரி நீ சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் அமைதியாக இருந்தேன். சொல்லு நிர்மலா, ஒய் நாட்? விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கலையா? உனக்கு என்ன குறை? இளமை இருக்கு, தகுதி இருக்கு, வாழணும்னு துடிப்பு இருக்கு. நான் சிரித்தேன். சிரிச்சு மழுப்புறதெல்லாம் வேணாம். என்ன மறுபடி ஒரு ரிஸ்க் எடுக்க சொல்றியா? வேணாம். மறுபடி அமையறவன் உன் மனசுக்கு பிடிச்சவனா இருப்பான்னு நிச்சயம் இல்ல. அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம். உனக்கு அறிமுகமான நபரை பண்ணிக்கலாமே. நான் அவளை புரியாமல் நிமிர்ந்து பார்த்தேன். சுத்தி வளைக்காம சொல்லட்டுமா? நீ ஏன் ரவிக்குமார கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? எனக்கு திக்கென்றது. பவானி, என்னடி உளர்ற? உளரல, யோசிச்சுதான் சொல்றேன். அவன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் தெரியுமா? உனக்காக உயிரையே விட தயாரா இருந்தவன். பவானி, என்ன பேசுற நீ? எனக்கும் அவனுக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு. இருக்கட்டுமே. 60 வயசு கிழவன் தன் பேத்தி வயசுல இருக்கிற 16 வயசு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிறது இல்லையா? என் சித்தப்பா ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காரு. என் சித்தி அவரை விட 5 வயசு மூப்பு. அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. பேரன் பேத்தி பாத்துட்டாங்க. காதலுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாதுன்னா வயசும் கிடையாது நிர்மலா. காதலா? எஸ், ரவிக்குமார் இன்னைக்கும் உன்னை காதலிக்கிறான். அன்னைக்கு உன்கிட்ட கொடுத்தானே லவ் லெட்டர், அன்னைக்கு உன் மேல இருந்த காதலுக்கும் இன்னைக்கு இருக்கிற காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னை பஸ் ஸ்டாப்ல பார்த்து உன் அழகில ஏற்பட்ட மோகம் அன்னைக்கு. அவனை நீ சந்திச்சு பேசினியே, அன்னைக்கு தான் அவனுக்கு உன் மேல உண்மையான காதல் ஆரம்பம். என்னடி நீ பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிக்கிட்டு போற?
ரவிக்குமார் என்னை 2 தடவை சந்திச்சு மனசு விட்டு பேசினான் நிர்மலா. ரொம்ப தயங்கி தயங்கி ஆரம்பிச்சு தன் மனசையெல்லாம் கொட்டினான். உன்கிட்ட அவன்தான் பேச சொன்னான். உனக்கு அவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அன்னைக்கு எழுதின மாதிரி அசட்டுத்தனமான லெட்டர் இல்ல, பக்குவமான லெட்டர். அவன் மனசை அப்படியே சொல்ற லெட்டர். முதல்ல என்னை படிச்சு பார்க்க சொன்னான். அதை உன்கிட்ட தரது நியாயம்னு எனக்கு பட்டா உன்கிட்ட தர சொன்னான். உன்கிட்ட தரது படு நியாயம்னு எனக்கு பட்டுது. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்தா. தன் கையில் இருந்து கடிதம் எடுத்து அவள் தர, நான் குழப்பமான மனதுடன் லேசாக நடுங்கும் விரல்களுடன் வாங்கி பிரித்தேன். மதிப்பிற்குரியவருக்கு வணக்கம். மிக யோசித்து யோசித்து தயங்கி இக்கடிதம் நான் எழுதுகிறேன். இதுவரை நான் சொல்லாத சில விஷயங்களை நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். உங்களை முதல் முறையாக பஸ் ஸ்டாப்பில் பார்த்தபோது உங்கள் அழகின் மேல் எனக்கொரு கிறக்கம் ஏற்பட்டது. வயதிற்கே உரிய பருவ சலனம்தான் அது. உங்களை தினம் பார்க்க வேண்டும் என்கிற உந்துதல் இருந்தது. அசட்டுத்தனமாக ஒரு காதல் கடிதம் எழுத வைத்தது என் கிறக்கம். அதற்கு நானாக சூட்டிக்கொண்டதுதான் காதல் எனும் பெயர். ஆனால் பூங்காவில் அன்றைக்கு நீங்கள் என்னை கேட்டீர்களே சில கேள்விகள், அவற்றுக்கு பதில் இல்லாமல் தவித்தேனே. அப்போதுதான் என் நிலை உணர்ந்தேன். லட்சியம் விதைத்தேன். படிக்க வேண்டும், சுயமாய் வேலை தேடிக்கொள்ள வேண்டும், காதலிக்க, மணமுடிக்க, குடித்தனம் செய்ய ஒரு தகுதி ஏற்படுத்தி கொண்டு அதற்கப்புறம் உங்களை சந்திக்க வேண்டும் என்று வெறி ஏற்பட்டது. எல்லா பெண்களையும் போல நீங்கள் செருப்பை கழற்றி காட்டியிருந்தாலோ அல்லது கன்னத்தில் அரைந்திருந்தாலோ நான் உங்களை மறந்தே போயிருப்பேன். நீங்கள் உட்கார வைத்து புத்தி சொன்னதில் என் மனதில் தங்கிவிட்டீர்கள். ஒரு உண்மையான காதல் அன்றைக்கு உங்கள் மேல் பிறந்தது. சந்திக்காமலேயே அது வளர்ந்தது. என்னை தகுதிப்படுத்தி கொண்டு உங்களை சந்தித்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போது என்னிடம் பதில் இருக்கிறது. என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்க நினைத்தேன். என்னை நான் தகுதிப்படுத்தி கொண்ட போது உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்ட செய்தி அறிந்து நொந்து போனேன். மனதுக்குள் வெந்து போனேன். வீட்டில் அண்ணன் எனக்காக பார்த்த பெண்களை காரணம் சொல்லாமல் நிராகரித்தேன். நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று தீர்மானித்தேன். உங்கள் மேல் மாறாத அன்பு தொடர்ந்தது. என் கடிதம் காரணமாக நீங்கள் உங்கள் கணவரிடமிருந்து பிரிந்து வந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். உங்கள் நல்வாழ்க்கைதான் என் லட்சியம் என்று அதற்காக எனக்கு மனதில் பட்ட தற்கொலை யோசனையை முயன்றேன் பாருங்கள். அதிலும் கூட எனக்கு தோல்வி. நீங்கள் இனி உங்கள் கணவருடன் வாழப்போவதில்லை என்று வெகு தீர்மானமாக முடிவெடுத்திருக்கும் இந்த நிலையில் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு வாழ்க்கை தர முன்வரும் தியாகி என்கிற பட்டம் எல்லாம் வேண்டாம். இதில் சுயநலமும் இருக்கிறது. உங்களை நான் இன்னமும் நேசிக்கிறேன். இது என் கோரிக்கை மட்டுமே. முடிவெடுக்க உங்களுக்கு பூரண உரிமையுண்டு. இன்னும் ரணம் மாறாத மனநிலையில் உள்ள உங்களை இந்த கடிதம் புண்படுத்தினால் என்னை மன்னிக்கவும். நீ என்னை விட வயதில் சிறியவன், அதனால் இந்த திருமணம் நடக்காது என்று சொல்ல வேண்டாம் தயவு செய்து. வயது வித்தியாசத்தில் காம்ப்ளெக்ஸ் வந்தால் எனக்குத்தான் வரவேண்டும். எனக்கு அது இல்லை. அதைவிட உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்றோ இன்னொரு திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்றோ உங்கள் பதில் இருந்தால் நான் வழக்கம் போல் ஏமாற்றத்துடன் ஏற்றுக்கொள்வேன். ஒன்று நிச்சயம், என் வாழ்வில் நீங்கள் இல்லை என்றால் வேறு திருமணம் என்பதே இல்லை. மனதால் வாழ்வது என்பார்களே, அப்படியே என்னால் வாழ முடியும். இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது போலவே. தங்கள் ரவிக்குமார். கடிதம் படித்து முடித்த பின்னர் என் மனதில் வியாபித்த கலப்படமான உணர்வுகளை என்னால் இனம் பிரிக்க முடியவில்லை. என் தோளில் கை வைத்தாள் பவானி. இது இன்னைக்கே தீர்மானிக்க முடிகிற விஷயமில்ல. யோசி, நிதானமா யோசி, பொறுமையா யோசி. லெட்டரை மறுபடி படி. நான் சொன்னதையெல்லாம் மறுபடி நினைச்சுப்பாரு. அவசரமே இல்ல, மெதுவா ஒரு முடிவுக்கு வா என்றாள் பவானி. அத்தியாயம் 18. ஒரு வாரம் யோசித்தேன். பலவிதமாக யோசித்தேன். ரவிக்குமாருக்கு ஃபோன் செய்தேன். நிர்மலா பேசுறேன். ஈவினிங் என் வீட்டுக்கு வர முடியுமா? நான் உங்களோட கொஞ்சம் பேசணும் என்றேன். வரேன். மாலை வந்தான். என்னை நேராக பார்க்க தயங்கினான். நான் தட்டில் பிஸ்கட்டுகளும் காஃபியும் கொண்டு வந்து வைத்தேன். ரவிக்குமார், பவானி என் கூட பேசினா. உங்க லெட்டர் படிச்சேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. இல்ல, யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். இன்னைக்கு ஒரு வேகத்துல எடுக்கிற முடிவு எதிர்காலத்துல இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்க. நான் வயசை பத்தி எல்லாம் பேசல. எனக்கு புரியல. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. அதான் விலகி வந்துட்டீங்களே. உபயோகிக்கப்பட்டவ. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆகுதுன்னே வைங்க, நாளைக்கு எப்பயாவது கூட உங்களுக்கு அந்த உறுத்தல் வரலாம் இல்லையா? ரவிக்குமார் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப விசாலமா எதையும் பாக்குறவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ விதவைகள் எல்லாம் மறுபடி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள மறுபடி கல்யாணம் செஞ்சுக்க யாருமே முன்வர கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி எங்க சொன்னேன்? பின்ன அப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையா? உதாரணம் காட்டட்டுமா? அவங்க எல்லாம் அந்த உறுத்தலை மனசுல வச்சுக்கிறாங்களா? விதவைகளும் உபயோகிக்கப்பட்டவங்க தானே. அதை விடுங்க.
பொண்டாட்டி செத்ததும் எத்தனையோ ஆம்பளைங்க 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கலையா? அந்த 2வது மனைவிகள் சந்தோஷமா இல்லையா? அந்த ஆண்களும் உபயோகிக்கப்பட்டவங்க தானே. அந்த மனைவிகள் எல்லாம் உறுத்தலோட தான் வாழ்றாங்களா? இன்ஃபேக்ட் உபயோகிக்கிறதுன்னு சொன்ன அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்கலங்க. உபயோகிக்க பெண் என்ன பொருளா? மன ஈடுபாட்டோட உடம்பும் இணையிற தாம்பத்தியம், அன்பு பாசங்க. நான் வியந்து போனேன். ரவிக்குமாரா பேசுவது? பூங்காவில் விழி விழி என்று விழித்த அந்த ரவிக்குமாரா இப்படி திருத்தமாக பேசுகிறான்? நீங்க தெளிவா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க தான் குழப்பத்திலே இருக்கீங்க. இல்லங்க, நான் குழப்பத்திலிருந்து விடுபட்டாச்சு என்றேன். அவனை புன்னகையோடு பார்த்தேன். அப்படின்னா ஒரு வாரம் பொறுமையா இருக்க முடியுமா ப்ளீஸ்? ஒரு ஜென்மம் கூட பொறுமையா இருக்க தயார் என்றான். நான் என் அண்ணன் மகேந்திரனுக்கு ஃபோன் செய்தேன். ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா ஃபோன் செய்ய சொன்ன இல்ல, ஒரு உதவி வேணும், செய்றியா? என்ன நிர்மலா, சொல்லு. நான் சில முடிவுகளுக்கு வர வேண்டியிருக்கு. அதுக்கு சுந்தர்கிட்ட இருந்து எனக்கு சட்டப்பூர்வமான விவாகரத்து வேணும். நான் வக்கீல பார்த்து பேசிட்டேன். ஃபேமிலி கோர்ட்ல மியூச்சுவல் கன்சென்ட்ல வாங்கிட முடியும்னு சொன்னாரு. சில பேப்பர்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல சுந்தர் சைன் பண்ணணும். கொஞ்சம் பொள்ளாச்சி வரைக்கும் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து தரியானா? இது என் கடமை. நேத்து பவானிய பார்த்தேன், சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ அந்த ரவிக்குமார நேர்ல வானா, பேசிக்கலாம் என்று போனை வைத்தேன். பொள்ளாச்சி போய் திரும்பின அண்ணன் மகா கோபமாக பேசினான். நிர்மலா, அவன் மனுஷனா? வெறி நாய் மாதிரி பாயறான். எப்படித்தான் அவனோட 6 மாசம் வாழ்ந்தியோ? சேர்ந்து இனி வாழ போறதில்லன்னு ஆயிடுச்சு. சட்டப்படி பிரியறது 2 பேருக்கும் நல்லதுன்னு பக்குவமா எடுத்து சொன்னாலும் குதி குதின்னு குதிக்கிறான். என்ன சொல்றாரு? வேணாமா, சொன்னா நீ சங்கடப்படுவ. போதுமான அளவு சங்கடப்பட்டாச்சு, பரவாயில்ல சொல்லு. அவன் இப்படி மியூச்சுவல் கன்சென்ட்ல பிரிய போறதில்லையா? விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்ப போறானா? நல்லதா போச்சு. புரியாம பேசாத. உன்னை நடத்த கெட்டவன்னு கோர்ட்ல வச்சு நிரூபிக்க போறானா? காசு கொடுத்து சாட்சி சொல்ல ஆள் செட்டப் செய்ய போறானா? ஊர் பூரா அவனுக்கு கேவலமாயிடுச்சான். அதனால கோர்ட்ல வச்சு உன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்க போறானா? நான் மனம் கூச அமைதியாக நின்றேன். அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தேன். அவர் கொஞ்சம் தன்மையா பேசினாரு. என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய நினைச்சா இந்த பேப்பர்ஸ்ல உங்க பையன்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லி ஒப்படைச்சேன். என் தங்கச்சிக்கு அமைய இருக்கிற புது வாழ்க்கைய கெடுத்துடாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். தன் பையனை சமாதானப்படுத்தி கையெழுத்து வாங்கி உன் வீட்டு அட்ரஸுக்கே அனுப்பி வைக்க முயற்சி பண்றதா சொன்னாரு என்று ஆறுதல் சொல்லிவிட்டு போனான் அண்ணன். அத்தியாயம் 19. அண்ணன் பொள்ளாச்சி போய் திரும்பிய 3ஆம் நாள் இரவு உறங்கிக் கொண்டிருந்தேன். வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. விழித்துக்கொண்டு நேரம் பார்த்தேன். 1:10. இந்த நேரத்தில் யார் என்று புரியாமல் நான் விளக்குகள் போட்டுக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தேன். கதவை திறந்து அதிர்ந்தேன். சுந்தர் நின்று கொண்டிருந்தார். உள்ள வரலாமா? கொஞ்சம் பேசணும். என் அனுமதிக்காக காத்திராமல் அவர் உள்ளே வர குப்பென்று வீசியது விஸ்கி வாடை. என்ன விஷயம்? அமைதியாய் என்னை பார்த்தார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்க போறியாமே மகாராணி? ஆமா, அது என் சொந்த விஷயம். நடக்காதுடி. என்னை அவமானப்படுத்திட்டு வந்த நீ வாழ்றத நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? உன் பொண்டாட்டி தாலிய கழட்டி வீசிட்டு போயிட்டாலாமேன்னு அவன் என்னை கேட்கறப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு பெரிய கேவலம்! சபையில நிர்வாணமா நிக்க வச்சு செருப்பால் அடிக்கிற மாதிரியான கேவலம். என்னை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தின உனக்கு நான் விவாகரத்து கொடுக்கணுமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்ப, நான் ஊர் பூரா அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? இத பாருங்க, மரியாதையா வெளியே போங்க. போறேன்டி, வந்த காரியத்தை முடிச்சுட்டு போறேன். சுந்தர் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த கத்தியை எடுத்து அதன் பட்டனை அழுத்த விசுக்கென்று பளபளப்பான அரையடி நீள பளபளப்பான பிளேட் பகுதி வெளியே வந்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் கொலைகாரனா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நீ வாழக்கூடாதுடி. என்னை நோக்கி அவர் பாய கடைசி வினாடியில் நான் விலகி கொண்டேன். அவர் தடுமாறி கீழே விழுந்தார். கத்தி எட்டி போய் விழுந்தது. நான் வாசலை நோக்கி ஓடத் துவங்க அவர் சுதாரித்து எழுந்து என்னை துரத்தினார். என்னை பின்புறமாக சமீபித்து என் கால்களுக்கு நடுவில் தன் காலை விட நான் தடுமாறி விழுந்தேன். விழுந்த என்மேல் பாய்ந்தார். நான் மல்லாக்க கிடக்க தன் உடலின் எடை முழுவதையும் என்மேல் இறக்கிய அவரின் 2 கைகளும் சட்டென்று என் கழுத்தை பிடித்தன. பற்களை நெரித்தபடி நெரிக்க துவங்கினார். என் விழிகள் அகலமாகின. தவித்தேன், கத்த முடியவில்லை. என் கைகள் அவர் கைகளை தள்ள முயன்று மறுபடி தோற்றன. மூச்சுக்காற்றுக்கு தவித்தேன். தளர்ந்து விழுந்த என் வலது கையில் தட்டுப்பட்டது அவர் கொண்டு வந்திருந்த தவறி விழுந்த அந்த கத்தி. என் கரம் அந்த கத்தியை வலுவாக பற்றி நான் கைது செய்யப்பட்டேன். போலீஸ் என்மேல் கொலை வழக்கு தொடர்ந்தது. தற்காப்புக்காக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள செய்த கொலை இது என்று என் வக்கீல் வாதாட, என் கணவன் விவாகரத்து தர மறுத்ததன் காரணமாக சமாதானமாக பேச வந்த கணவனை
வேண்டுமென்றே குத்திக் கொன்றதாக பிராசிக்யூஷன் வாதிட்டது. எனக்கு தண்டனை வாங்கி தருவதற்காக பணத்தை கட்டுக்கட்டாக செலவு செய்து முனைப்பாக இருந்தார் சுந்தரின் அப்பா. தான் பிள்ளையே போன பிறகு இவள் எதற்காக தண்டனையில் இருந்து தப்ப வேண்டும் என்கிற நல்லெண்ணம். 4 மாதங்கள் வழக்கு நடந்தது. நீதிபதி தீர்ப்பு வாசித்தார். 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லோரும் வந்திருந்தார்கள். அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, சுபத்ரா, சதீஷ்குமார், பவானி, ரவிக்குமார். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்றதா இருக்கோம், கவலைப்படாத நிர்மலா என்றான் அண்ணன். கவலையா? சேச்சா, ஜெயில் வாழ்க்கை எனக்கு புதுசில்ல. ஏற்கனவே 6 மாசம் அனுபவிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் என்று நான் கண்கலங்கி நின்ற ரவிக்குமாரை அருகில் அழைத்தேன். ரவிக்குமார், அசடு மாதிரி நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லாம நல்ல பிள்ளையா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன? இல்லங்க, நான் அசடாவே இருந்துட்டு போறேன். நீங்க வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்றதோடு, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி என்று தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த அந்த பொட்டலத்தை எடுத்தான். பிரித்தான். அதில் இருந்த குங்குமத்தை எடுத்தான். நீங்க விதவையா ஜெயிலுக்கு போகல, என் மனைவியாத்தான் போறீங்க என்றான். என் நெற்றியில் குங்குமம் இட்டான். நான் சிலிர்த்து போனேன். அவனையே கண்கலங்க பார்த்தேன். இருட்டை துளைத்து கொண்டு ரயில் போய்க் கொண்டிருந்தது வேலூரை நோக்கி. ஜன்னல் கம்பியின் ஜில்லிப்பை என் கண்ணம் விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்தது. ஒரு இருட்டுத்தீவு ஜன்னலுக்கு வெளியே கடந்து சென்றதும் மற்றொரு இருட்டுத்தீவு. நடுவில் திடீர் திடீரென்று தூரத்தில் சில வெளிச்சப்புள்ளிகள். பின்னலில் இணையாத கூந்தல் உதிரிகளை அலைக்கழிக்கும் குளிர் சுமந்த காற்று. பின்னணியில் சீரான ரயிலின் சத்தம் ஒரு உரத்த சங்கீதமாக. என் மடியில் விரல் அடையாளத்துடன் பாதி படித்த புத்தகம். கொக்கியில் மாட்டின யாரோ ஒருவரின் தண்ணீர் பாட்டிலின் சன்னமான ஊஞ்சல் ஆட்டம். என் அருகில் மஃப்டியில் இருக்கும் 2 பெண் கான்ஸ்டபிள்கள். முற்றும்.